பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு எதிராய் எத்தனை ஆயுதங்கள் வந்தாலும் அது என்ன பண்ணாது அப்படின்னா வாய்க்கவே வாய்க்காது. அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு விரோதமாய் வந்த ஆயுதங்கள் ஒன்றல்ல. சவுல் ராஜா ராஜ்யபாரத்தை ஆயத்தப்படுத்தி என்றைக்கு கோலியாத்தை தாவீது முறியடித்தாரோ அன்றிலிருந்து சவுல் ராஜாவுக்கு ஒரே ஒரு டார்கெட் தான், ஒரே ஒரு எண்ணம் தான், எப்படியாவது தாவீதை கொல்லணும். அதான் அவருடைய நோக்கம், வேற எதுவுமே அவருடைய நோக்கம் அல்ல. அவனுடைய ராஜ்யபாரத்திலே ஒரு ராஜாவுக்கு எத்தனை ஆட்கள் இருக்காங்க. அதான் சிமேயை தூசிக்கும் போது தாவீதனுடைய பக்கத்தில் இருக்கிறவர் சொல்றாரு, நீங்க விட்டுருங்க, நான் போய் ஒரே 2 சொருகு கூட சொருக மாட்டேன், ஒரே சொருகா சொருகிறேன். அன்றைக்கு இருந்த ராஜாக்களுக்காக கண்களை கூட பிடுங்கி கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க. ராஜா என்ன சொன்னாலும் கேட்பார்கள். ஆனா இந்த இடத்துல தாவீதை கொல்லுவதற்காக சவுல் எத்தனையோ திட்டம் போடுறாரு. 1 2 அவங்க முதல்ல அவர் நினைக்கிறாரு, முடியல, அவர் ஈட்டியை எடுத்து எரிகிறார். அப்போ அதுவும் ஒரு ரூமுக்குள்ள அவ்வளோ ஈட்டியினுடைய நீளமே எப்படி குறைந்தது 6 அடி 7 அடி இருக்கும். ஆனால் அந்த ஈட்டிக்கு தப்பு வைக்கிறாரு. அதற்கு பிறகு தன்னுடைய மகளையே லவ் பண்ண வச்சு மகளை விடுறாரு, அதுலேயும் முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மகனை கன்வின்ஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி அவனை கொன்றுணும் அப்படின்றாரு, அதுவும் முடியல. அதுக்கப்புறம் அவனுடைய வேலைக்காரங்களை பிளான் பண்ணுறாரு, அவங்களாலேயும் முடியல. சரி, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, அந்நியர் பெலிஸ்தியர் மற்றவங்க மூலமாக நம்ம இவனை கொல்ல பார்க்கலான்னு சொல்லி அதற்கு ஒரு ஐடியா பண்ணி, நீ இந்த மாதிரி போய் பண்ணுனா என் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னா அதில் ஒரு பிளான் பண்ணுறாரு. தாவீதை கொல்லுவதற்காக சவுல் என்னென்ன திட்டங்களை எல்லாம் போட்டாரோ, ஆனா ஒரு திட்டம் கூட என்ன பண்ணல அப்படின்னா வாய்க்கவே இல்லை. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அனுமதிக்காம, ஆண்டவருடைய நாலேஜ் இல்லாம உங்களுக்கு விரோதமாய் எத்தனை சக்திகள் எழும்பினாலும் நான் நம்புகிறேன் உங்களையும் என்னையும் ஒன்றுமே செய்ய முடியாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாதாமா, அணுகாது. ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் பாத்திரம் நிரம்பி வழியும். இன்றைக்கு ஒருவேளை இந்த உபவாச ஜெபத்தில் வந்திருக்கிற நீங்கள் எதிரிகள் ஏதாவது என்ன செய்திருவார்களோ அப்படின்னு உங்க மனம் கலக்கமா இருக்கிறதா? நான் நம்புகிறேன், ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு விரல் கூட உங்க மேல என்ன செய்யாது அப்படின்னா, அந்நியனுடைய விரல் கூட நம்ம மேல படவே படாது, அவனுடைய பார்வை கூட படாது. அந்நியனுடைய பார்வை நம்மேல படுகிறத கூட யாரு பார்க்கிறார் என்றால் கர்த்தர் பார்க்கிறார். யோபுவின் மேல சத்ருவாய சாத்தான் பார்க்கிறத ஆண்டவர் என்ன பண்றாரு, தூரத்துல இருந்து பார்க்கிறாரு. அதான் சாத்தான் ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கும் போது ஆண்டவர் கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அந்த இடத்துல தூரத்துல அவனை கண்ணை வச்சதை யார் பார்த்தா அப்படின்னா கர்த்தர் பார்த்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற மனிதர்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற பிரச்சனை, என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவருக்கு தெரியாம அந்த பிரச்சனை உங்களுக்கு வரவே இல்லை. கர்த்தருக்கு தெரியும் யார் உங்களோட பிரச்சனை செய்கிறார்கள் என்று தெரியும், அந்த மனுஷனுடைய பலம் தெரியும், அந்த மனுஷனுடைய பலவீனம் தெரியும். நான் இந்த பலிபீடத்தில் இந்த தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அது எவ்வளோ பெரிய ஆயுதமாய் இருந்தாலும் கண்டிப்பாக நான் நம்புகிறேன் அது வாய்க்காதே போகும். நம்புறவர்கள் கரங்களை தட்டி, உங்களுக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்களுடைய வேலைக்கு விரோதமாய், உங்களுடைய வருமானத்திற்கு விரோதமாய் எத்தனை ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் நான் நம்புகிறேன் அந்த ஆயுதங்கள் அது ஒன்றுமில்லாமல் போவதாக, அந்த ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். ஓ ஹல்லேலூயா. அந்த சத்ரு ஒரு நாள் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. தானியேலை சிங்க கபியிலே போட்டு அவனை அந்த சிங்கங்கள் கடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு ஒரு பெரிய திட்டம் போட்டு செயல்படுகிறார்கள் அவனுடைய எதிரிகள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல தானியேலுக்கு விரோதமாக எத்தனை திட்டம் போட்டாங்க, ஏதாவது நடந்துருச்சா? எதுவுமே நடக்கல. வேதம் சொல்லுகிறது, சிங்கத்தினுடைய கெபிக்குள்ளே தானியேல் எப்படி போனாரோ அப்படியே அவர் என்ன பண்ணாராமா, ஒரு சின்ன சேதம் கூட வராம அவர் திரும்பி வந்தாராமா. சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் சிங்கங்களுடைய வாயை என்ன பண்ணிட்டாருன்னா கட்டி போட்டாராமா.
இந்த கட்டி போட்டார், சிங்கங்களுடைய வாயை எப்படி கட்டி போட முடியும்? அப்போ வந்து ஆண்டவர் வந்து கயிறுனால கட்டினாரா, டேப் எடுத்து கட்டினாரா அப்படின்னலாம் நம்ம நிறைய பேருக்கு யோசனை வரும். ஆனால் நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த நாய் வளர்த்துருக்கீங்கன்னு தெரியல. நான் வந்து கிராமத்தில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு நாய் அப்படின்னா அந்த தெரு நாய் தான். ஆனால் நம்ம சோறு போட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டிலே வந்து படுத்து கிடக்கும். ஏன்னா அதுக்கு அனதை இல்லை, அதுக்கு யாருமே இல்லை. யார் சோறு கொடுக்குறாங்களோ அவங்க தான் அவங்க எஜமான். அப்போ வந்து அந்த தெரு நாய்க்கு எப்பாவது நான் வந்து இந்த மிச்சம் வர்ற சாப்பாடை கொஞ்சம் போடுறதுனால அந்த நாய் வந்து அங்கேயே இருக்கும் பாருங்க. அப்போ வந்து ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாய் வந்து சாப்பிடவே இல்லை. அப்போ என்னடா இது சாப்பிட மாட்டேங்குது, என்ன வச்சாலும் சாப்பிட மாட்டேங்குது, ஆனால் ரொம்ப சோர்ந்து படுத்துக்குது. அப்போ தான் எங்கள் ஊரில் சொன்னாங்க, இல்லை அது வாய் வந்து கட்டப்பட்டு, அது வாயை திறக்க முடியாத மாதிரி, அது என்னமோ ஒன்று அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, அந்த வாய் கட்டப்பட்டிருக்கும். அப்புறம் ஒரு 6 நாள் தாண்டி அதுக்கப்புறம் அதனுடைய வாய் திறந்து திரும்ப அது சாப்பிட்டு, அப்போ வந்து மேலே கயிறுனால எல்லாம் கட்டலை, ஆனால் அதால் சாப்பிட முடியல சாப்பாடு, ஏன்னா அவருடைய வாயை திறக்கவே முடியல, அப்படி ஒரு கட்டு அது. அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, அப்போ அந்த நாய் இது பண்ணும்போது அப்போல்லாம் பைபிள் படிப்போம். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஓ இல்லை இந்த மாதிரி தான் கர்த்தர் சிங்கங்களுடைய வாயை கூட கட்டி போட்டிருப்பாரு. அப்போ வெளி தோற்றத்திற்கு நமக்கு வந்து கயிறு வச்சோ டேப் வச்சோ கட்டினது மாதிரி தெரியாது, ஆனால் ஆண்டவரே கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் நம்புகிறேன் உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் வந்து எழும்பினாலும் கர்த்தர் அவருடைய வாய்களை கட்டி போடுவார். அந்த ஆயுதத்தை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். இப்போ நம்ம பாட போகிறோம், ஆண்டவரே எதிராய் வந்த சூழ்ச்சிகளை எல்லாம் நீர் என்ன பண்ணினீர் என்றால் முறியெடுத்தீர். இதுவரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் வந்த எதிரிகள் கண்ணுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தான், ஆனால் கண்ணுக்கு தெரியாதது நிறைய. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கண்ணுக்கு தெரியாதது கொஞ்சம் அல்ல, நிறைய. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கடந்த நாட்களிலே ஒரு தாயார் அவர்கள் வந்து ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய மகன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவிலே பெரிய ரவுடியான ஒரு பையன். அப்போ அவனிடத்துலையும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அப்போ வாய்ப்பு கிடைக்கும்போது நான் வந்து ஆச்சரியமாக இருக்குது, அவங்க அம்மா சர்ச்சுக்கு வர்றாங்க, அவன் இந்த ஏரியாவில் ஒரு பெரிய ரவுடியாக இருந்த பையன். அப்போ அவன்கிட்ட பேசும்போது சொன்னான், ஃபாதர் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். இல்லை, ஒரு நாள் நாங்கள் 4-5 பேர் சேர்ந்து உங்கள் சர்ச்சில் கூட்டம் நடந்துட்டு இருந்துச்சு, ஆளுக்கு ஒரு பெரிய கல் எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு எப்படியாவது இந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்தணும்னு அந்த சந்தில் வந்த ஒரு 4-5 பேர். நாங்கள் வர்ற நேரத்தில் கரெக்டாக போலீஸ் எங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு, அதனால கல்லை போட்டுட்டு நாங்கள் திரும்பி போக வேண்டியதாயிருச்சு அப்படின்னாரு. அது நடந்து வந்து பல ஆண்டுகள் தாண்டி. அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவர் இந்த பிரதர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, ஓ அப்படி ஒரு நாள் கல்லை தூக்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு. அப்போ நான் நம்புறேன் பாருங்களேன், நமக்கு தெரியாமலே எத்தனையோ ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மை கிருபையாய் காப்பாற்றி இருக்கிறார். நம்ம நிற்கிற இடம் பழுதான இடமா இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல நமக்கு நம்முடைய வெயிட்டை அந்த பழுதான இடத்துல வச்சா அது உடஞ்சி அப்படியே கீழே விழும். ஆனால் நம்ம அதில் நின்னோம், ஆனால் காப்பாற்றப்பட்டோம். நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, கர்த்தரே நம்மை ஆபத்தில் விழாதபடி இப்படி நமக்கு தெரியாமல் கர்த்தர் நம்மை காப்பாற்றினது 1-2 அல்ல, ஆயிரக்கணக்கானதை கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். ஆமென். சில நேரத்தில் ரோட்டில் நடந்து போகும்போது சின்ன கல் தடுக்கி அப்படியே கீழே விழுந்து முன்னாடி இருக்கிற அந்த இரும்பு ராடு மண்டையில் அடித்து அது உடஞ்சி அதில் பிளட் லாஸ் ஆகி இந்த மாதிரியெல்லாம் எத்தனையோ பேரை பார்த்துருக்குறோம். நடந்து போயிட்டு இருக்கும்போது முன்னாடி இருந்து ஒரு சின்ன கல் தடுக்கி கரெக்டாக மண்டை போய் கம்பியில் அடித்து அப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு முன்பாக எத்தனையோ அப்படி தடை கற்கள் இருந்துச்சு. நான் நம்புகிறேன், அப்படி 1 இன்ச்சு ஒரு நூலில் அப்படியே நம்முடைய கால் அப்படியே மாறி நடந்து போயிடுச்சு. இதை செய்தது யார் அப்படின்னா, நம்மோடு கூட இருக்கிறவர். அந்த ஆபத்துக்களுக்கெல்லாம் நம்மை கர்த்தர் விலக்கி, நமக்கு கண்ணுக்கு தெரியாத கரங்களை தட்டும்போது கர்த்தர் மகிமைப்படுவாராக. நம்முடைய பிள்ளைகள் கண்ணுக்கு தெரியாத ஆபத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றினார். நன்றாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் சொல்லுங்கள். என்னுடைய தகப்பனார் கடந்த நாட்களிலே மிகவும் சுகவீனப்பட்டு ஒரு 30 நாட்கள் மருத்துவமனையிலே அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போ வந்து கடந்த நாட்கள் நானும் போக முடியல, பாஸ்டம்மா அனுப்பி பாஸ்டம்மா பார்த்தவங்க. அப்போ வந்து எங்கள் தகப்பனாரை விசாரிக்கும் போது அவருக்கு வந்து 82 வயசு 82 வயசு. அப்போ அந்த 82 வயசு, அப்போ நான் நினச்சி பார்த்தேன், இன்றைக்கி தகப்பனாருக்கு 82 வயசு ஆகுது. ஆனால் இதுக்கு முன்பாக அவர் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான சிகரெட்டுக்கு அவர் அடிமை, பீடிக்கு. நான் வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட தான் பணம் கொடுத்து விடுவார். ஞானஸ்நானம் நான் எடுக்கிற வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு நான் தான் பீடி வாங்கி கொடுப்பேன், ஏன்னா எங்கிட்ட காசை கொடுத்து போய் வாங்கிட்டு வருவானார். அப்புறம் எங்கள் அப்பா வந்து 1 கட்டு 2 கட்டு வாங்க மாட்டார்,
அந்த அந்த ஒரு பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 12 கட்டு பீடி இருக்கும். அது ஒவ்வொன்றுலையும் பார்த்தீங்க அப்படின்னா 22 பீடி 23 பீடி இருக்கும். அந்த மாதிரி ஒரு டஜன் அப்படியெல்லாம் வாங்கி என் கையில் கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தோன்னே சொல்லிட்டேன், இல்லை இனி எதுவுமே நான் வாங்கி தரமாட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் ஏசப்பா பிள்ளை அப்படின்னா அன்னையிலேருந்து எங்கள் அப்பா வாங்கி கொடுக்கறதில்ல. ஆனால் ஒரு 45 வயது இருக்குன்னு வைங்களேன். அந்த 45 வயசில் ஒரு நாள் எங்கள் அப்பா ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில், அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஃபுல்லாக சிகரெட் அடிக்கிறத பீடி அடிக்கிறத விட்டுட்டாரு, ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அன்னைக்கு அந்த டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவருடைய நெஞ்செல்லாம் செக் பண்ணிட்டு சொன்னார், என்ன இவ்வளோ மோசமாக இருக்குது, உங்களுடைய வயசு இனி ஒரு 7 வருஷம் கூட நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னார். ஒரு 7 வருஷம் கூட தாங்க மாட்டீங்க, ஃபுல்லாக அரிச்சிருச்சு, நீங்கள் இவ்வளோ பீடி குடிச்சா அப்புறம் எப்படி அப்படின்னு கேட்டார். ஆனால் இன்றைக்கு 82 வயசு. நான் நம்புகிறேன் ரட்சிக்கப்பட்ட உடனே சரீரத்தையே கர்த்தர் மாற்றி போட்டார். அல்லேலூயா. அப்போ அது ஆபத்தானது தான், ஆனால் ஆண்டவருடைய கிருபை தொட்ட உடனே அந்த ஆபத்து ஆசீர்வாதமாய் மாறினது. அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய ஒரு தொடுதல் போதும். இதுவரையிலும் நீங்களும் நானும் விழாமல் இருக்கிறது கர்த்தர் நம்மேல் பாராட்டின பெரிய கிருபை. ஆண்டவர் தான் நம்ம இதுவரையிலும் தப்புவித்தார். இனியும் நான் நம்புகிறேன் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதத்திலிருந்தும் கர்த்தரே தப்புவிப்பார். பாடலாமா? அந்த சரணத்தை மட்டும் பாடலாமா? எதிராய் வந்த சூழ்ச்சிகளை நீர் முறியடித்தீர் ஆண்டவரே. எந்த நிலையிலும் உங்களை நீங்க துதிக்க வச்சதற்காக உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் எனக்கு நீ உணவை தந்ததற்காக நன்றி. கரங்களை தட்டி ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. சொல்லுவோம் அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் என்னை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும். திரும்ப திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் என்னை துதிக்க வைத்தீரே. ஓ அப்பா உமக்கு நன்றி, ராஜா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா ஹalleluya. ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி, ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி. உறைவிடமும் உடையும் தந்து காத்து கொண்டீ, உறைவிடமும் உடையும் தந்து காத்து கொண்டீ. அப்பா உமக்கு நன்றி, ராஜா. கரங்கள் எல்லாரும் மேல தட்டி சொல்லுவோம் அப்பா. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார், இந்த ஆராதனையை கர்த்தர் கேட்கிறார். திரும்ப திரும்ப அப்பா அப்பா. ஹalleluya. ராஜா உமக்கு நன்றி. ஹalleluya. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உங்களை துதிக்க வச்சீரே. ஸோ நமக்கு எதிராய் வந்த எல்லா சூழ்ச்சிகளையும் யார் முறியடிப்பாராமா? கர்த்தர் முறியடிப்பார். ஆனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு எதிராய் வருகிற ஆயுதத்தை குறித்து அவங்க கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம கவனமாக இருக்கணும். ஆமென். ஒருத்தர் ஒரு கத்தியை எடுத்துகிட்டு வர்றாரு, அவர் நம்மளை குத்துறதுக்காக வர்றாரு. அப்போ நம்ம விலகிட்டோம் அப்படின்னு சொன்னால் தப்பிச்சோம், இல்லை என்ன குத்து அப்படின்னா அவ்வளோதான், இறக்குறவங்க இறக்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி. அப்போ ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய எதிராக இருக்கிற எதிராளிகளாக இருந்தாலும்
விரோதமானவர்களா இருந்தாலும் இந்த விரோதமானவர்களை நீங்கள் சரியாக கையாள தெரியல அப்படின்னா நம்ம பெரிய சிக்கல்ல நம்ம மாட்டிக்குவோம். உலகத்தில் இருக்கிற மனிதன் பெரிய சிக்கல்ல மாட்டுறானோ இல்லையோ, ஆண்டவருடைய பிள்ளைகள் எதிராளிய சரியா நீங்க கையாளல அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் பெரிய சிக்கல்ல நீங்க மாட்டுவீங்க. ஏன் அப்படின்னா எல்லார போல நம்மளால போராட முடியாது. ஆமென் சொல்லுங்கள். சவுல் ஆண்டவரால் அபிஷேகம் பட்டவர். இஸ்ரவேல் ஜனங்களுடைய விசாரிக்கிற ராஜாவா இருந்தார். ஆண்டவரை பற்றி தெரியும். கர்த்தர் தான் அவனை அபிஷேகிச்சாரு. ஆண்டவர் வேற இருதயத்தை கொடுத்தார். அவனுடைய எதிராளி யார் அப்படின்னு கேட்டா தாவீது தான் அவருடைய மிகப்பெரிய எதிராளி. தாவீதை கொல்லணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. கொல்ல முடியுமா முடியாதா? கேட்கல. முடியும். ஆனா டைரக்டா ஒரு நாள் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது கத்தையை எடுத்து அவரால் குத்த முடியல, அவரால் கொல்ல முடியல. இப்போ ஒரு காலகட்டம் வரும்போது தன் மேல தன்னை தாவீது நேசிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பாருங்க, உங்களுடைய வஸ்திர தொங்கலை பாருங்க, எங்க கையில நான் வச்சிருக்கிறேன், இப்ப நினைச்சிருந்தா உங்களை நான் சாகடிக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறான். கேட்ட அடுத்த நிமிஷத்துல சவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் மகனே அப்படின்னு கூப்பிடுறாரு. என் மகனே, நீ என்ன பார்க்கல யாரு? நீ என்ன விட நீதிமானுப்பா, நான் தான் துரோகி, நான் தான் மோசமானவன், நீ ரொம்ப நல்ல பிள்ளை. கவனிங்க, கொல்றதற்காக வந்த பகையாளி, எதிரியான பகையாளி, ஆனா தனக்கு விரோதம் செய்யலன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷத்துல அவனுடைய மனசு என்ன பண்ணுது? மாறுது. ஏன் அப்படின்னா இவன் ஒரு நாள் ஆண்டவருடைய அன்பை ருசித்தவன். அப்போ ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எதிராளிய நீங்க சரியா கையாள, ஆண்டவருடைய பிள்ளைகள் எதிராளிய நீங்க சரியா கண்டிப்பா கையாளணும். ஏன் அப்படின்னா மற்றவங்களை மாதிரி நம்ம தீவிரமா எதுல என்ன பண்ண முடியாது, நம்ம இறங்க முடியாது. நீங்க பொய் சொல்லுவீங்க. சிலர் ஒரு எதிராளின்னு வைங்களேன், போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. நீங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவனை குறித்து ஒரு பொய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுதுன்னு வைங்களேன். ஒரு பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை உண்டாகுது. ஓகே, ஒரு பொய் சொல்லியாச்சு. ஆனா அதுக்குன்னு பெரிய பொய் சொல்லிடுவீங்களா? சொல்லுங்க. உலகத்துல இருக்கிற மனுஷன் இப்ப பாருங்களேன், ஒரு உலகத்துல இருக்கிற மனுஷன் ஒருத்தனை கொண்டு போய் ஜெயில போடணும்னு வச்சா, இந்த மாதிரிங்க இவன் என் வீட்டுல என் பிள்ளைய கெடுத்துட்டாங்க அப்படின்னு கூட அப்படி கூட அவன் போய் சொல்லி பண்ணிடுவான்னு வைங்களேன். ஆனா நான் கேட்கிறேன், என்னதான் எதிராளியா இருந்தாலும் உங்களால அப்படி சொல்ல முடியுமா? கேட்கல. முடியுமா? நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, சார் மிரட்டுறான் சார், சார் திட்டுனா சார், சார் சண்டைக்கு வந்தா சார், சார் கத்தி எடுத்துட்டு வந்தான் சார் அப்படின்னு வேணா போய் சொல்லுவீங்க. ஆனா அவனையே அழிக்கிறது மாதிரி போய் உங்களால என்ன பண்ண முடியாது. உண்மையா? நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா இல்ல நாங்கெல்லாம் சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, அவ்வளவு துணிகரமான பெரிய பொய்யை நம்மளால ஒருத்தனுக்கு விரோதமா சொல்ல முடியாது. பொய் சொல்லுவோம், என்னாலும் அதான் உலகத்துல சொல்லுவாங்க, பொய் சொன்னாலும் ஒரு மனசாட்சியோட அப்படின்னுவாங்கல்ல. அது மாதிரி நம்ம நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படிதான், பொய் சொன்னாலும் ஒரு மனசாட்சியோட சொல்லணும்ல அப்படின்ற மாதிரி. ஒரு லிமிட்டுக்கு மேல நமக்கு எதிராக இருக்கிறவர்களை நம்மளை என்ன பண்ண முடியாது, அப்படி செய்ய முடியாது. அப்படி செஞ்சோம்னா நமக்குள்ள ஆண்டவரே இல்லை அப்படின்னு அர்த்தம், நம்மளால போக முடியாது. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எதிராளிய இப்போ உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷனால உங்களால டைரக்டா மோதி அவனுக்கு விரோதமாய் என்ன வந்தாலும் பரவாயில்ல அவனை அழிச்சிடணும்ன்ற முடிவுக்கு நம்மளால போக முடியாது. அப்போ உலகத்துல இருக்கிற மனுஷன் எதிராளியை குறித்து கவனமா இருக்கணுமோ இல்லையோ, ஆண்டவருடைய பிள்ளை எதிராளியை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல நம்ம எல்லாரும் ஆண்டவரத்துல என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு விரோதமாய் இருக்கிற எதிராளி, எனக்கு விரோதமாய் பொறாமைப்படுகிறவர்கள், என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களை நான் கையாளக்கூடிய பலனை கர்த்தர் எனக்கு தாங்க, அந்த ஞானத்தை எனக்கு தாங்க அப்படின்னு ஆண்டவரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்கணும். இந்த ஞானம் தான் நம்ம என்ன பண்ண வைக்கும் அப்படின்னா வெற்றி அடைய வைக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இதுல நம்ம தவறிட்டோம் அப்படின்னா காலம் முழுதும் நமக்கு என்னவா முடிஞ்சிடும் அப்படின்னா பிரச்சனையாகவே முடிஞ்சிடும். ஸோ நான் இது உங்களுக்கு இந்த சாட்சி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த திருச்சபை ஆரம்பித்த அந்த ஆரம்பிச்சு இங்கே சர்ச்சு கட்டி இப்போ கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் பக்கத்தில் ஆக போகுது. 2009வது வருஷத்துல இங்கே வந்தோம், நம்ம இந்த இடத்துல வந்தோம். அப்போ 2009வது வருஷத்துல இந்த இடத்துல வந்ததுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபர் பயங்கரமான பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாரு. என்னென்னமோ முடிஞ்சதெல்லாம் பண்றாங்க, கெட்ட வார்த்தை பேசுனாங்க, அடிக்கிறாங்க, கல்லை தூக்கி போடுறாங்க. இல்லை, நான் எல்லாவற்றுக்கும் அமைதி 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 அமைதி. எத்தனை வருஷம் வரைக்கும் தெரியுமா? போன வருஷம் வரைக்கும், போன இந்த ஆண்டு வரைக்கும், கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமைதி 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 அமைதி. சரி பரவாயில்ல விட்டுருவோம், கர்த்தர் பார்த்துக்கட்டும் கர்த்தர் பார்த்துக்கட்டும் கர்த்தர் பார்த்துக்கட்டும் கர்த்தர் பார்த்துக்கட்டும்.
ஆனா அந்த 8-9 வருஷத்தினுடைய அமைதிக்கு பிற்பாடு இப்பொழுதுதான் நான் என்ன அறிந்து கொள்கிறேன் என்றால், நான் அமைதியா இருந்தது தான் எதிரிக்கு வீக்னஸே தவிர, நான் கிரியை செய்திருந்தா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டா இருந்திருக்கும். இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். அப்ப அந்த கிருபை யாரு கொடுத்தா அப்படின்னா, நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுது. இத்தனைக்கும் அவங்க பண்றது எல்லாத்துக்குமே அதான் கை இல்லாதவங்க கூட பக்கத்துல கையை வாங்கி அடிச்சிடுவாங்கன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி நியாயமே இல்லாதது, வித்தியாசமான காரணம். அது எந்த விதத்துல யார்கிட்ட சொன்னாலும் அதுல நியாயம் இருக்காது, அநியாயம். அந்த அநியாயம் கண்ணுக்கு முன்னாடி நடக்கும் போது தனக்கு விரோதமாய் எழும்பின எதிரிய அமைதி என்கிற அந்த ஒன்றை கையாளக்கூடிய கிருபையை கத்த தந்து அமைதியா இருந்துட்டோம் பாருங்க. இன்னைக்கு இந்த 10 ஆண்டுகள் தாண்டி நான் திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த எதிரி என்ன ஆனா அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாய் நான் அமைதியாக அந்த எதிரி என்னவானா அப்படின்னா பலவீனமாயிட்டே இருந்தான். இன்று கர்த்தர் என்னை பலசாலியாய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார், நம்மை பலசாலியாய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார், திருச்சபையை கர்த்தர் பலசாலியாய் கொண்டு வந்து விட்டார். அதே எதிரி 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடத்துல அப்படியே லுங்கி அப்படியே தூக்கி கட்டிட்டு அப்படியே வாய் நிறைய பாக்கு போட்டுட்டு அப்படியே கெட்ட வார்த்தை பேசிட்டே போன அதே நபர் 10 ஆண்டுகள் தாண்டி லுங்கியை இப்போ கீழே இறக்கி போட்டுட்டு அமைதியா ஓரமா, சரி அந்த மாதிரி போறதை என் கண்ணால பார்க்குறேன். அப்போ பெருமை சொல்லலை, நான் இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அந்த அமைதியை அன்னைக்கு யாரு தான் தந்தது அப்படின்னா, கர்த்தர் ஒருவரே தந்தார், ஆண்டவர் தான் தந்தார். அப்படி அமைதியா இருக்கணும்னு கூட எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அமைதியா இருக்கணும்னு பெருசா எதுவும் நம்ம பெருசா யார்கிட்டையும் கத்துக்கிட்டும் வரல. ஆனா என்னமோ தெரியல, ஆண்டவர் நம்ம அதுல பெருமை பாராட்டக்கூடாதுன்னு இருக்காதான் சொல்றேன். ஆண்டவர் நம்ம மேல வச்ச இறக்கம் அமைதியா போ, மௌனமா போ. எல்லாரும் அமைதியா போகாத அப்படின்னு சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்ம பார்த்து சொல்றாங்க, நீ அமைதியா போனா காலம் முழுதும் அமைதியா தான் போகணும், நீ அமைதியா போனா அவ்வளவுதான் நீ வீக் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க, நீ அமைதியா போனா உன்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சுக்குவாங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒன்றல்ல இரண்டல்ல, பாக்குறவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. அமைதியா போகாதீங்க சார், கடைசியில் அவன் உள்ள வரைக்கும் வந்துருவான் சார், அதை பண்ணிடுவான் இதை பண்ணிடுவான் எல்லாம் சொன்னாங்க. ஆனா என்னமோ தெரியல, ஒரு அமைதி வந்துருச்சு. இல்ல பொறுத்துரு, அமைதியாரு. இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய எதிராளியினுடைய விஷயத்துல உங்களை சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் உங்களை பார்த்து, உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க கூட நிறைய அம்மா அப்பா கூட சொல்லலாம், நீ அமைதியா இருக்காத பாப்பா, நீ அமைதியா இருக்காத, என்னைக்கு எத்தனை நாள் அமைதியா இருப்ப, நீ அமைதியா இருக்கதான் அவன் அப்படி பண்ணுவான், அமைதியா இருக்கதான் அவன் தலை மேல ஏறி ஆடுவான், அவனுக்கு தெரியாது அப்படின்னெல்லாம் உங்களுடைய மாம்சத்துல சுயத்துல நீங்க வார்த்தைகளை சொல்லலாம். இந்த கணவனாரை பார்த்து நீங்க அமைதியா இருக்காதீங்க, மனைவியை பார்த்து நீங்க அமைதியா இருக்காதீங்கன்னெல்லாம் சொல்லலாம். உங்க சொந்தக்காரங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நீ அமைதியா இருக்காத அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற ஒன்று என்னன்னா, எதிராளியை கையாளுகிற முதல் கிருபை அமைதி தாங்க நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். நன்றாய் கரங்களை தட்டி நம்ம அமைதியா இருக்கும்போது கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா இருப்பாய். இந்த யுத்தம் நம்முடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நாம் அமைதியா இருக்க போறோம். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு இந்த உபவாச ஜெபத்தில் ஒரு கிருபை வேணும். என்ன கிருபை வேணும்னா, ஆண்டவரே நான் அமைதியா இருக்கிறதற்கு எனக்கு கிருபை வேண்டும். அப்போ நீங்க நிறைய பேர் பழைய ஏற்பாட்டினுடைய வசனத்தை எல்லாம் மேற்கோள் காட்டி சொல்லுவீங்க. அப்போ ஆண்டவர் தாவீதை பார்த்து பின்தொடர் அப்படின்னு சொன்னார்ல, இவனை கத்தியை போ அப்படின்னு சொன்னார்ல, அப்போ ஆண்டவர் அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணார் தானே அப்படின்னு நான் நம்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களை கர்த்தர் அப்படி நடத்தி இருக்கலாம். ஆனா புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் இன்னொரு கன்னத்தை திருப்பி கொடுன்னு சொன்னாரே தவிர நீ எதிரா போன்னு சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் யுத்தம் நம்முடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. அவர் செய்வார், அவர் வழக்காடுவார், அவர் நியாயம் தீர்ப்பார், அவர் இறங்கி வருவார். அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? அவருக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? நம் கர்த்தருக்கு முன்பாக யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா, நிற்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கையை மேல உயர்த்தி கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ராஜா எனக்கு அமைதியா இருக்கக்கூடிய சொல்லுங்க, ஆண்டவரே
எனக்கு விரோதமாய் எதிரி எழும்பும் போது, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு விரோதமாய் எதிரி எழும்பும் போது எனக்கு ஒரு கிருபை வேண்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. இயேசுவே, நான் அமைதியா இருக்கக்கூடிய கிருபை. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, எனக்கு அமைதியா இருக்கக்கூடிய கிருபை தருவீராக. நாங்க அமைதியா இருக்கக்கூடிய கிருபையை கட்ட தருவீராக. என் அமைதி எனக்காக பெரிய யுத்தத்தை செய்து முடிக்கும். அப்பொழுது எனக்கு விரோதமாக இருக்கிற எதிரி பலவீனப்பட்டு போவான். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. யோசேப்பு தனக்கு விரோதமாய் அந்த போத்திபாருடைய மனைவி எழும்பி அவனுக்கு விரோதமாய் ஒரு பொய்யான ஒரு தகவலை பரப்பி விடுகிறார். அது கேரக்டர் வைஸ்ல, வேற எதுல நம்மளை சொன்னாலும் நமக்கு ஒரு பெரிய கஷ்டமா தோணாது. ஆனா இந்த கேரக்டர் வைஸ்ல நம்ம ரொம்ப நல்லா நடக்கும்போது நம்மளை குறித்து தப்பா பேசினாங்கன்னா நமக்கு ரொம்ப அது கஷ்டமா இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரமா யாராலையும், அதுவும் பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிற யாராலையும் அவ்வளோ சீக்கிரமா அதை ஜீர்ணிச்சு கொள்ளவே முடியாது. நான் அந்த பேச்சுலராக இருக்கும்போது ஒரு விசை ஒரு சர்ச்சில் வர ஒரு வாலிப தங்கச்சியினுடைய ஒரு அம்மா, அந்த அம்மா ஒரு 4-5 வீட்டில் போய் எங்கள் பொண்ணை பாஸ்டர் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. போய் அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும் போல். சரி, பாஸ்டராக இருக்கார், பாஸ்டர்னும் போது எல்லாருக்குமே நல்ல ஒப்பீனியன் இருக்கும். எங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்குவார், எங்களை பொண்ணை சண்டை போட மாட்டார், அடிக்க மாட்டார், பொறுத்து போவார் அப்படின்ற அந்த ஒப்பீனியன் இருக்கும். ஸோ அன்னைக்கும் அந்த ஒப்பீனியன் அந்த அம்மாவுக்கு இருந்ததுனால அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 4-5 வீட்டில் போய் இந்த மாதிரி பாஸ்டர் என் பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானா அப்போ பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்ட் பாஸ்டர். ஏன்னா நானே என்னை ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன் அன்னைக்கு. ஸோ நம்ம ரொம்ப வாலி வயசாக இருக்கோம், இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப கொஞ்சம் நம்ம ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது. ஸோ எல்லார்ட்டையும் பேச வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானே என்ன அப்படி மாற்றிக்கிட்டேன்னு வைங்களேன். அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்ட் பாஸ்டர் மாதிரி. யார் உள்ள என்ன அப்படியா, சரி ஓகே ரைட்டு, அப்படி தான். ஸோ அப்படி தான் பேச்சே, அப்படி தான். வேறு நம்மளை சில நேரத்தில் காத்துக்கிறதுக்கு சில அப்படி தான் இருக்கணும். அதுவும் பிள்ளைகள், வாலிப பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பயப்படுற மாதிரி தான் அன்றைக்கி நடந்துக்கிட்டோம். அப்போ ஏன்னா அந்த சாட்சியை அப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு எண்ணம். திடீர்னு ஒரு வீட்டில் ஜெபம் பண்ண போகிறேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, பாஸ்டர் என்ன அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறீங்களாமாமே அப்படின்னு கேட்டாங்க. யார் சொன்னது அப்படின்னு கேட்டேன். இல்லை, அந்த பொண்ணோட அம்மாவே சொன்னாங்க அப்படின்னு. சரி, ஒரு டைமில் ஒரு இடத்துல தானே இதுன்னு விட்டுட்டேன். அடுத்த இடம் ஜெபம் பண்ண போகும்போது அவங்க கேட்குறாங்க, பாஸ்டர் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண போகிறீங்களாமாமே அப்படின்னு. எனக்கு அப்படியே 2 பேர் பேசின உடனே அப்படியே மனசில் அப்படியே அந்த பதட்டம் வந்துருச்சு. நீ நம்பினாலும் சரி நம்பலன்னு சரி, தூக்கமே போச்சுங்க எனக்கு இவங்க பேரை கெடுத்துருவாங்களோ. அன்னைக்கு இந்த அளவுக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஊழியத்தினுடைய முதிர்ச்சி எல்லாம் இல்லை. நம்ம இவ்வளோ நாளும் கட்டி காத்தோம் இந்த பேரை. இவங்க கர்த்தரை நம்பியிருக்கணும், ஆண்டவருக்கு அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடக்காது அப்படின்னாவது யோசிச்சிருக்கணும். இல்லை, நம்மளை இவங்க பேரை கெடுத்துருவாங்க போல தெரியுது, சர்ச்சில் பேரை கெடுத்துருவாங்க போல தெரியுது, இல்லாத ஒன்றை இவங்க சொல்லி நம்மளை இது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற அந்த மனப்பதட்டம் பார்த்தீங்கன்னா எனக்கு திரும்பவும் அந்த சைக்காலஜி பிரச்சனையை கொண்டு போய் விட்டுருச்சு. நான் யோசிச்சு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஐயோ பைத்தியக்காரன மாதிரி ஆய் என்ன இப்படி அப்படின்னெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் கர்த்தரே அதிலிருந்து ரெடி பண்ணார். அப்போ சில நேரத்தில் நம்முடைய கேரக்டர் வைஸ்லையோ நம்ம எதை ரொம்ப செய்யக்கூடாது, இல்லை எதில் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த காரியத்தை குறித்து நமக்கு விரோதமாக எழும்பி அசுத்தமானதை பேசும்போது நம்மளால் நிறைய பேரால் அதை ஜீரணிக்கவே முடியாது. ஆனால் இந்த யோசேப்பு இதே பரிசுத்தமாய் வாழ்வதற்காக தன்னை சிறைச்சாலை வரைக்கும் போனா கூட பரவாயில்லன்னு ஒப்பு கொடுத்தான்னு வைங்களேன். அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் அவனுக்கு வருது. அவன் நினைச்சது மாதிரி அவனை பழியாய் சொல்லுகிறார்கள். ஆனா அந்த இடத்துல யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அமைதியா இருந்தான். கூப்பிடுங்க, உங்க மனைவியை கூப்பிடுங்க சார், என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் சார், என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாமா? கேட்காம நீங்க என்ன எப்படி போடுவீங்க? எஜமானன் யோசேப்புக்கு பழக்கமுள்ள எஜமானன் தானே.
எஜமானன் வந்து அவனோடு கர்த்தர் இருக்கிறத பார்த்து அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று கண்டு அந்த வீட்டினுடைய பொறுப்பு மொத்தத்தையும் அவனுடைய கையில கொடுத்தவர் தானே. சோ யோசேப்பின் மேல ஒரு மரியாதை வந்து அவனுடைய எஜமானனுக்கு கண்டிப்பாக இருக்குது. இல்ல சார், இதுல நான் அமைதியா இருக்க முடியாது சார், வேற எதுல வேணாலும் அமைதியா இருப்பேன், ஆனா இந்த விஷயத்துல நான் அமைதியா இருக்க மாட்டேன். எப்படியா கேரக்டர் வைஸ்ல சொல்லும் போது நான் அமைதியா இருக்க முடியும்? நான் அமைதியா இருக்க முடியாது, அப்படின்னா நான் தப்பு பண்ணது மாதிரி ஆயிருமே. அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு ஒன்றுமே சொல்லாம, இது யார் அனுமதிச்சிருக்கிறார்னா, இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. அமைதியாய் இருக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இது. ஏன்னா இந்த விஷயத்துல அவன் நீதிமான், ஆனா அந்த விஷயத்துல கூட யோசேப்பு எப்படி இருந்தானாமா, அந்த அமைதி போத்திபாருடைய மனைவிய பலவீனமாக்கிருச்சா பலனாக்கிருச்சா? போத்திபாருடைய மனைவி நாளுக்கு நாள் பலவீனமானாங்க, அவங்களுடைய பதவி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. ஆனா ஒரு நாள் யோசேப்பை கர்த்தர் எங்க வச்சார் அப்படின்னா, அவர்களை விட பல மடங்கு உயரமான இடத்துல, அவனுடைய அனுமதி இல்லாமல் கையையும் காலையும் அசைக்க கூடாத அளவிற்கு கர்த்தர் உன்னதமான ஒரு இடத்துல கொண்டு வந்து வைத்தார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க அந்த இடத்துல தப்பு பண்ணல, நீங்க ஆண்டவருடைய பிள்ளை. ஆனா உங்க பேரில் ஒரு சத்ரு எழும்பி உன்னை கஷ்டப்படுத்தி உன் பேரை கெடுக்க வேண்டும் என்று நினைத்த அந்த இடத்துல நீங்க அமைதியா போனதுனால கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எதிரி நாளுக்கு நாள் பலவீனம் மட்டும் போவான், ஆனால் அவன் முன் கர்த்தர் ஒரு நாள் உங்க கூட இருக்கிறதை கர்த்தர் நிரூபிப்பார். யோசேப்புக்கு நிரூபித்த கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நிரூபிப்பார். அன்றைக்கு கர்த்தருடைய செய்கையை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் அமைதியாய் போவது பலவீனம் அல்ல, நீங்கள் அமைதியாய் போவதுதான் உங்களுக்கு பலன். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பலன் வந்து எங்க இருக்குன்னா, பேசுறதுல இல்லை, எதுல இருக்கு அப்படின்னா அமைதியில தான் இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் வந்து பேச்சிலே அல்ல, எதுல இருக்காமா, பலத்திலே இருக்கிறது. அப்போ நம்ம பேசி சாதிக்க எல்லாம் முடியாது, நம்முடைய காரியத்தினால எல்லாம் ஒன்றும் முடியாது. அப்போ ஆண்டவரே எனக்கு ஒன்று கிருபை தாரும் ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு எதிரிகள் பெருகும் போது நான் எப்படி இருக்கணும்னா, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவரே நான் அமைதியா இருக்கிறது எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு கேளு. ஹல்லேலூயா. உங்க பேர்ல நியாயம் இல்லாத போது அமைதியா இருக்கிறது இல்ல, எப்ப அமைதியா இருக்கணுமாமா? கேட்கல, இப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க, நியாயம் இருக்கும் போது அமைதியா இருக்கணும். உங்களுக்கு பலன் இல்லாத போது அமைதியா இல்ல, பலன் இருக்கும் போது அமைதியா இருக்கணும். நம்ம அமைதியா இருப்போம் எப்போ? கேட்கல, பலன் இல்லாத போது. இந்த மாமியார் மருமகள், மாமனார் மாமியார் ரொம்ப வயசாகி படுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், ஏமா ஏதாவது கொடுங்கம்மா, கடை தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், இந்த மாமனார் மாமியார் சரி கொண்டு வா. ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, ஏத்து பேச முடியாது. ஒருவேளை அந்த மருமகளை ஏத்து பேசினா என்ன ஆயிரும், பாயா வீட்டை விட்டு, அது ஒருவேளை நம்மளை அப்படி பண்ணாங்க. ஆனா அதே நேரத்தில் ஒரு 48 வயசு 50 வயசுக்குள்ளதான் இருக்காரு மாமனார் மாமியாங்க, அம்மா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமான, சும்மா கடை நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னா, என்ன வாழை வந்திருக்கு வீட்டில், எனக்கே விரோதமா பேச நீ, நாளைக்கு உன் அப்பா வீட்டில் அனுப்பி விட்டுருவோம், நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? அப்போ நம்ம பலம் இருக்கும்போது நம்ம அமைதியா இருக்கிறோம் பாருங்க, அதுதாங்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அமைதியா இருந்தார். எப்ப அமைதியா இருந்தார்? அவர் சகலவற்றையும் செய்வதற்கு பலன் இருந்தும் அவர் நினைச்சாருன்னா அப்ப வானத்திலிருந்து வர சொன்னா, அதான் பேதுருவை பார்த்து சொல்றாரு, உன் பட்டயத்தை உரையில போடுப்பா, உன் பட்டயத்தை உரையில போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால், நீ பட்டயத்தால ரட்சிச்சிருவியா? நீ சண்டை போட்டு ரட்சிச்சிருவியா? நீ வந்து வாக்குவாதம் பண்ணி ரட்சிச்சிருவியா? முடியாதுப்பா, உன் பட்டயத்தை உரையிலே போடு. நான் இப்ப பரலோகத்தை வேண்டிக் கொண்டா எத்தனை லேகியோன் பிசாசுக்கு தகுந்த மாதிரி தூதர்கள் வருவாங்க தெரியுமா? அவ்வளவுதான். இவங்க இத்தனை பேரை நிக்கிரகம் பண்றதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகணும்? எனக்கு எல்லாம் பலன் இருக்கிறது, ஆனா நான் என்ன பண்ணணும் இந்த இடத்துல சொல்லுங்க? நான் அமைதியா பட்டயத்தை உரையில போடு. இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேரிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் பட்டயத்தை உரையிலே போடு.
அந்த பட்டயம் வக்கீலா இருக்கலாம், அந்த பட்டயம் போலீஸா இருக்கலாம், அந்த பட்டயம் உங்க நாவா இருக்கலாம், அந்த பட்டயம் வந்து உங்களுடைய நீங்க வீட்டை விட்டு போனதா இருக்கலாம். எந்த பட்டயத்தை நீங்க கையாளுறீங்கன்னு தெரியல. ஆனா பேதுரு மாதிரி ஆளுக்கு ஒரு பட்டயத்தை இடுப்புல கட்டிட்டு தான் நிறைய பேர் சுத்திட்டு இருக்குங்க. ஆமே, கேட்கலையே நிறைய பேர். நம்ம நிறைய பேர் அப்படிதான் இயேசுவோடு கூட நடந்தாச்சு, அற்புதத்தை எல்லாம் நிறைய பார்த்தாச்சு. ஆனா எதை விடல நம்ம இன்னும் நிறைய பேர் கேட்கல. பட்டயம் நிறைய பேருக்குள்ள அந்த பட்டயம் இன்னும் மறைஞ்சுதான் இருக்குது. அது எப்போது ஒரு டைம் வெளிப்படும். சிலருக்கு பட்டயம் என்ன தெரியுமா? நான் எங்க இருந்து வந்தேன்னு தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, அது ஒரு பட்டயம். அப்படின்னா எது எடுத்தாலும் என்ன, எங்க அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவேன், எங்க அண்ணன்ட்ட சொல்லி கொடுத்துருவேன். அது ஒரு வீட்டில் சென்னையில் ஜெபிக்கிறதுக்காக, என்னுடைய சொந்தக்காரங்க வீடு தான், ஜெபம் பண்ணுறதுக்காக போகும்போது அந்த பிள்ளையை திருமணம் பண்ணி கொடுத்து ஒரு சின்ன குழந்தை பிறந்துருச்சு. அப்போ அவனுக்கு கேட்டேன், என்னம்மா அப்படி முறைக்கு நான் சித்தப்பா வரும் என்னுடைய மக. அப்போ கேட்டேன், என்னம்மா பரவாயில்லையா, கணவனார் நல்லா பார்த்துக்கிறாரா, ஒன்று சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு. என் தம்பியை காட்டி மிரட்டி வச்சிருக்கான்ல, அவங்க தம்பி அரசியல்வாதி, அவர் வந்து அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஆள். அப்போ வந்து அவர் சொல்கிறாங்க, என் தம்பியை காட்டி மிரட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஓ, அப்போ நான் நினச்சேன் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது சொல்லவா தம்பிகிட்ட, சொல்லவா தம்பிகிட்ட. அப்போ அவங்களுக்கு இருக்கிற பட்டயம் எதுதான் கேட்கல, தம்பின்னு. பொதுவாக பெண்கள் ஃபாஸ்டிங் பிரேக் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பட்டயம் அதிகமாக இருக்குது? உங்களுக்கு என்ன பட்டயம் இருக்குது? வயசான அம்மாங்க சொல்லுவாங்க, எனக்கு என்ன பட்டயம் இருக்குது. நான் என்ன சொல்லிட்டா, உங்களுக்கு இது உங்களுக்கு ஒரு பெரிய பட்டயம். எதுனாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? உங்களுக்கு என்ன கத்திய கையில் கொடுத்து குத்துனா கூட குத்த மாட்டீங்க. ஆனா சும்மா இருந்து 4 வார்த்தை பேசுனா போதும். பாருங்க, இப்ப பாருங்க, அவன் எழும்பவே விடாம பேசிட்டு வரேன்னு பாருங்க. அப்போ நிறைய அந்த பட்டையை வந்து எப்பவாவது அந்த சூழ்நிலை வரும்போது உடனே நமக்கு என்ன பண்ணும்? அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும்போது உங்க வாயினால நீங்க பேசி இன்னொருத்தரை காயப்படுத்துறீங்க அப்படின்னா நீங்களும் பேதுருவ மாதிரி என்னதான் போடுறீங்க? நீங்களும் பட்டயத்தை தான் எடுக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, உன் பட்டயத்தை உரையிலே போடு அப்படின்னா வாயில ஸ்டிச் போடுன்னு அர்த்தம். வாயில ஸ்டிச் போட்டுருங்க, இல்லைன்னா ஒரு பிளாஸ்டர் எடுத்து ஒட்டிரம்மா, இல்லைன்னா சிக்கலா போயிடும் அப்படின்னு, அப்புறம் வாயால கட்டு போயிருவீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ரொம்ப கவனம். எனக்கு பலன் இருக்கும்போது நான் அமைதியா இருக்கிறது தான் ஆண்டவர் எங்கிடத்துல எதிர்பார்க்கிற பெரிய ஆயுதம். ஆண்டவரே, இந்த உபவாச ஜெபத்துல நான் ஜெபிக்கிறேன், எனக்கு பலன் இல்லாத போது நான் அமைதியா இருப்பேன், எனக்கு தெரியும். ஆனா எனக்கு பலன் இருக்கும்போது, எனக்கு சத்தம் இருக்கும்போது, என் பேர்ல நியாயம் இருக்கும்போது, நான் செய்யறது எனக்கு என் பேர்ல தப்பே இல்லை, ஆனா நான் இல்லை ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் எதிரிகள் பெருகும் போது என் பேர்ல நியாயம் இருந்தாலும் எனக்கு பலன் இருந்தாலும் எனக்கு அமைதியை மட்டும் நீங்க தந்துருங்க ஆண்டவரே. இது நம்மளால இதை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒன்று. இது நம்ம நிறைய பேர் அமைதியா இருப்போம், ஆனா எப்பவும் சுதாகரிப்பா இருப்போம்னு நமக்கு கேட்கல, தெரியாது. ஏன்னா நம்ம மனுஷங்க தானே. ஒரு 10 விஷயத்துல நம்ம அமைதியா இருப்போம், ஆனா 11வது விஷயத்துல நமக்கு என்ன வந்துடும்? டக்குன்னு நம்ம மாறிடும். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த 11வது இடத்துலையும் நம்மளை அமைதியா வைக்கிறவர் யார் அப்படின்னா கர்த்தரே. நம்ம அமைதியா இருப்போம். அப்ப கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே, எனக்கு பலன் இருக்கும் போது, என்னுடைய பக்கத்துல நியாயம் இருக்கும் போதும், சொல்லுங்க, அப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நியாயம் இருக்கும் போதும் எனக்கு ஒன்று தேவை ராஜா, எனக்கு ஒரு அமைதியை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எனக்காக யுத்தம் பண்ணுவீர் என்று எனக்கு தெரியும். சில நேரத்தில் என்னால் அமைதியா இருக்க முடியல ஆண்டவரே, ஆனா இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், எனக்கு அந்த அமைதி தேவை. எனக்கு பலன் இருக்கும் போது அந்த அமைதி எனக்கு தேவை. எனக்கு பலன் இருக்கும் போது கைகளை உயர்த்தி, அப்பா, இது எப்பொழுதும் பயன்படுகிறது போல நீர் எனக்குள்ள இந்த கிருபையை நான் மரணம் அடைகிற வரைக்கும் ஆண்டவரே நான் கேட்காமல, இன்னைக்கு ஒரு நாள் ஃபாஸ்டிங் பிரேயர்ல கேட்கிறேன், ஆனா எனக்கு சாகிற வரைக்கும் ஆண்டவரே எனக்கு அந்த அமைதி, எனக்கு பலன் இருக்கும் போதும், என் பக்கத்துல நியாயம் இருந்தாலும் அந்த அமைதியை கர்த்தர் கட்டளை இடுவீராக ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு காத்திருக்கட்டும் ஆண்டவரே, மழைக்காக காத்திருக்கும்
பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ்காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நானை காணுமே. சொல்லு, மழையாக, மழையாக. ஏசப்பா, 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 என்னை முழுதும். திரும்ப திரும்ப கைய மேல உயர்த்தி, மழையாக, மழையாக என்னை முழுவதும் கழுவுங்க ஆண்டவரே. நீரம் கடுமே என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. ஆமென். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையுமே கடைசி அவருடைய மரண தருவாயிலே எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு விரும்புகிறாரு. அப்போ ஒவ்வொருத்தராக வரும்போது அவருடைய தலை மேலே கையை வச்சு அவங்க எப்படி அவங்க கேரக்டரில் வாழ்ந்தாங்களோ அதை வச்சு அவர் பிளஸ் பண்ணுறாரு. அப்போது நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் சம்பந்தம் இருக்கா? ஆசீர்வாதத்திற்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. யாக்கோபு கண்ணை மூடிட்டு தலை மேலே கையை வச்சுட்டு அப்படிதான் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லலை. இல்லைன்னா கண்ணை மூடிட்டு ஆண்டவரே நீ பேசுங்க அப்படின்னு எல்லாம் ஆசீர்வதிக்கல. கண்ணை திறந்து, ஓ யூதாவா வாப்பா, சிமியானா வாப்பா, லேவியா வாப்பா, இசக்காரா வாப்பா, யோசேப்பா வாப்பா, அவங்கள நல்ல கண்ணை திறந்து பார்த்து அவங்களுடைய கேரக்டர் என்னமோ அதற்கு தகுந்த மாதிரி தான் அவர் பிளஸ் பண்றாரு. அப்போ சொல்லும்போது சிமியோனையும் லேவியையும் பார்த்து சொல்றாரு, அவர்களுடைய ஆயுதங்கள் என்னவாமா? சிமியோனின் லேவியின் ஆயுதங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாது. அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்றத அந்த வசனத்தை வச்சு, அந்த வார்த்தையை வச்சு அவங்கள ரெண்டு பேருடைய தலை மேல கையை வைக்கிறாரு. கவனிங்க, இப்போ ஏன் அப்படின்னு நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சகோதரி ஒரே ஒரு பொண்ணு, எத்தனை பசங்கள் மத்தியிலையும் தீனாளை குறித்து உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த தீனாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அந்த புது தேசத்துக்கு ஒரு புது பட்டணத்துக்கு வர்றாங்க, குடிபெயர்ந்து வந்த உடனே அந்த தேசத்தினுடைய பெண்களை பார்க்க போகணும்னு, அது அந்த ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஒரு ஆசை அவளுக்குள்ள வருது. உடனே யாரையும் கூட்டிட்டு போகாம அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை, சகோதரிகளை கூட்டிட்டு ஊரை சுத்தி பார்க்க போகும்போது அந்த நாட்டினுடைய ராஜா அவனுடைய மகனுடைய கண் அவன் மேல பட்டு அவளை கடத்திட்டு போய் அவங்கள கற்பழிச்சிட்டான் அப்படின்னு பைபிள் சொல்லும். அப்போ இதுல கேர்ள்ஸ் நம்முடைய பெண் பிள்ளைகளை நம்ம இதுல கவனமா பாதுகாக்கணும் அப்படின்றது பைபிள் நமக்கு இது சொல்லி தருது. இந்த டூர் போறாங்க பாருங்களேன், இடம் பார்க்க போறாங்க, ஊர் சுத்தி பார்க்க போறாங்க பாருங்க, இதுலயே ஒரு ஸ்பிரிட் மூவ் ஆயிட்டே இருக்கும் பாருங்க. இந்த டூருக்கு போறாங்க பாருங்களேன், இந்த பிள்ளைங்க நிறைய பேரை, காலேஜ் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எதுல அவன் தடுமாறுனா நீங்க கேள்விப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா 80% பேர் இந்த டூருக்கு போகும்போது தடுமாறுவாங்க பாருங்க. அந்த சந்தோஷத்துல என்ன பண்ணணும்னு தெரியாது, கூட போகும்போது அந்த மாதிரி 2-3 நாள் தனியா இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னு தெரியாது, நிறைய பேர் இதுல பாதிக்கப்படுறாங்க. அப்போ உங்கள் பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒண்ணு, உங்க கூட நீங்க கூட்டிட்டு போங்க, தப்பு இல்லை. ஏதாவது ஊரை பார்க்க போகணுமா அப்படின்னா உங்க பிள்ளைங்களை உங்க கூட நீங்க கூட்டிட்டு போறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நீங்க தனியா இன்னொருத்தரை நம்பி உங்கள் பிள்ளைகளை அனுப்புறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதற்காக ஸ்பெஷலா ஜெபிக்கணும். சில பிள்ளைகள் சில தகப்பன் தாயார் சில பிள்ளைகள் வெளியூர்ல வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு, பட் என்னன்னா சூழ்நிலை அப்படி வேலை பார்த்து தான் ஆகணும். அவங்க படித்த படிப்புக்கு கிராமத்தில் வேலை இல்லை, அவங்க இருக்கிற இடத்துல வேலை இல்லை, சிட்டியில் தான் வேலை இருக்குது. அதனால தன்னுடைய பிள்ளையை அனுப்பணுன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள நிறைய பேர் போறாங்க. ஆனால் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வெளியூர் போற பிள்ளைகளை குறித்து நீங்க ரொம்ப கவனமா இருங்க. நம்முடைய கோயம்புத்தூர் பட்டணத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லட்சுமி மில்ஸ் ரோடு
அந்த அவினாஷ் ரோட பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய காலேஜஸ் இருக்குது. இந்த காலேஜ் அந்த ஏரியாவில் போய் ப்ரேயர் வாக்குக்காக நடந்து ஜோம் பண்ணுறதுக்காக கொஞ்ச நாள் நீங்கள் நடந்து ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுடைய கண்களுக்கு நீங்கள் என்னென்ன காட்சிகளை பார்க்குறீங்கன்னு பார்க்கலாம். அத்தனையும் வந்து காலேஜ் பசங்க பிள்ளைங்க அவங்க சேர்ந்து பேசிக்கொள்வது, அவங்க சேர்ந்து அந்த ஃபோட்டோஸை எடுத்துக்கிறது, அவங்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அத்தனை பிள்ளைகளும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர்லேருந்து உள்ள பிள்ளைங்கள தான் இருப்பாங்க. உள்ளூரில் உள்ள பிள்ளைங்க ரொம்ப குறைவாக இருப்பாங்க. எல்லாம் வந்து இன்னொரு ஊரில் இருந்து வந்து இந்த இடத்துல ஹாஸ்டல் எடுத்து தங்கி இங்கே யாரோ ஒரு தம்பியிட பேசி தங்கச்சிட்ட பேசி தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளுகிற பிள்ளைகளை நான் வந்து இந்த கொடிசியா பக்கத்தில் வந்து ஒரு நாள் அந்த ப்ரேயர் வாக்குக்காக நடந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்போ வந்து அந்த அன்னைக்கு அங்கே லீவ், அந்த கவர்மெண்ட் ஒரு லீவ் நாள் வந்து ஒரே ஒரு பெட்டி கடை மட்டும் அங்கே திறந்துருக்குது. அப்போ அந்த இடத்துல நான் வந்து அங்கேயும் இங்கேயும் வாக் பண்ணிட்டு நடந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த இடத்துல வந்து நான் ஒரு 20 நிமிஷம் இருந்திருப்பேன். அந்த 20 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 200 வாலிப பசங்க வந்திருப்பாங்க. 200 வாலிப பசங்க வராங்க, பைக்கை விட்டு இறங்குறாங்க, கையில் வந்து சிகரெட்டை வாங்கிக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒன்று வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அத்தனையும் போதை பொருள் தான் வாங்கிட்டு அவ்வளோதான் அங்கேயே பற்ற வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான் கிளம்புறாங்க. ஒரு 200 பசங்க மேலே இருக்காங்க. அத்தனை பேருடைய வண்டியை வந்து நான் நோட் பண்ணும்போது நிறைய பசங்களுடைய வண்டி வந்து வெளியூர் ரெஜிஸ்ட்ரேஷன். அப்போ வந்து இந்த வெளியூரில் பிள்ளைகளை நல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதான் சொல்றது, வெளியூர் உங்க பிள்ளைங்க வந்து போயிட்டாங்க அப்படின்னா வெளியூர்ல இருக்கிற பிள்ளைகளை வந்து ஏதோது ஒரு சர்ச்சோட ஒரு உங்க பிள்ளைகளை கனெக்ட் பண்ணி விடுங்க, ஒரு பாஸ்டரோட கனெக்ட் பண்ணி விடுங்க. அந்த பாஸ்டருக்கும் வெளியூர்ல இருக்கிற பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக ஒரு தொடர்பு இருக்கணும், அந்த கனெக்ஷன் இருக்கணும். அந்த பாஸ்டரை அவனை விசாரிக்கணும், அவங்க அந்த சர்ச்சில் அந்த தம்பி இருக்கணும். தனக்கு படிப்பு முடிஞ்ச நேரத்தில் வேலை முடியும் போது அந்த திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளை வந்து திருச்சபையோட ஐக்கியமாக இருக்கணும். அப்பதான் உங்களுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள். இதை நீங்க விளையாட்டா நீங்க நினைக்காதீங்க. இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க யாருடைய பிள்ளை இருந்தாலும் இல்லைன்னா அதற்காக தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு வெளியூர்ல இருக்கிற பிள்ளைகள் வந்து நிறைய பேர் தங்களுடைய கற்போட கூட இல்லை அதெல்லாம் வந்து கேட்கும்போது மனசுக்கு அவ்வளோ வருத்தமா இருக்குது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு சகோதரி அந்த பிரசவம் பார்க்கிற ஹாஸ்பிட்டல், அதற்கு பேர் போன ஒரு ஹாஸ்பிட்டல். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த சிஸ்டர் வந்து எங்கிட்ட வந்து அவங்களுடைய சாட்சியை பேசிட்டு இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கிற சில அந்த சாட்சிகளை பேசும்போது அப்படியே கண்ணீர் வருது எனக்கு. பாஸ்டர், ஒரு நாளில் வந்து 6 அபார்ஷன் 7 அபார்ஷன் நடக்குது பாஸ்டர். அத்தனையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாலிப பிள்ளைங்க பாஸ்டர். அப்போ வந்து அந்த வேலைக்கு ஜாயின் பண்ண பிள்ளைங்க, அப்போ வந்து காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கெஞ்சி வந்து நிற்கிறாங்க, காலில் அப்படியே விழுகிறாங்க. இல்லைன்னா வந்து அவங்களே மாத்திரை எல்லாம் வாங்கி போட்டுக்கிறாங்க. அப்படி ஒரு கொடுமையான ஒரு காலம். அதான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன், கர்த்தருக்கு சித்தமான ஆண்டவர் இடத்த கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த 3 நாட்கள், இந்த ஃப்ரைடே முடிச்சதுக்கு பிறகு எந்தெந்த வெளியூரில் அம்மா அப்பா கிறிஸ்தவ பிள்ளைகளை கோயம்புத்தூர் பட்டணத்தில் படிக்க வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நம்ம இங்கே ஸ்டே பண்ண வச்சிடணும். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் இங்கேயே அவங்கள உட்கார வச்சு இங்கே ஃபுட்டு சாப்பாடு கொடுத்து ஜெபம் பண்ண வச்சு இந்த வேலைகளை எல்லாம் பார்க்க சொல்லிட்டு அவங்கள ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர் அதற்கு கிருபையாய் கர்த்தர் வாய்க்க பண்ணட்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். அதற்கான வழிகளை கர்த்தர் நமக்காக திறந்து தரட்டும். ஸோ அந்த 3 நாட்களில் அவர்கள் ஆண்டவரோட நெருக்கி அப்படி நடத்தும் போது படிப்பு முடிச்சு வேலை முடிச்சு அவங்க சொந்த ஊருக்கு போகும்போது பாதுகாப்பாய் கர்த்தர் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஸோ யாரோட போய் அவர்கள் ஒட்டி கொள்ளுகிறார்களோ அவர்களை மாதிரி தான் அவங்க வாழ்க்கை அமைஞ்சிரும். அப்போ சரியான ஆட்களிடத்தில் அவங்க போய் சேரல, சரியான மனிதர்களை அவர் பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவ்வளோதான், அவங்களுடைய வாழ்க்கை வந்து சின்னாபின்னமாய் மாறி போயிடும். அப்போ இந்த லேவி சிமியோனும் லேவியும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சகோதரி வந்து ஊர் சுத்தி பார்க்க போன உடனே வந்து அந்த மனுஷனுக்கு வந்து கண்ணு பட்டுருச்சு. நம்ம பிள்ளைங்க மேல நிறைய பேருடைய கண்ணு படும். அதனால தான் பெண் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது நம்ம ஸ்பெஷலாக ஜெபம் பண்ணணும். அந்நியனுடைய கண்ணி என் பிள்ளை மேலே படக்கூடாது, துஷ்டனுடைய கண்ணி என் பிள்ளை மேலே படக்கூடாது, விபச்சாரக்காரனுடைய கண்ணி என் பிள்ளை மேலே படக்கூடாது, வஞ்சகனுடைய பண்ணி என் பிள்ளை மேலே படக்கூடாது. இந்த உலகத்திலே இருக்கிற காரியத்தை பேசுகிற அந்த வார்த்தைகள் ஒன்று கூட எங்கள் பிள்ளைகளுக்கு புரியக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லி உங்கள் பெண் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் பாருங்க. ஏன்னா நம்ம பிள்ளைகள் எல்லாம் நல்ல பிள்ளைகள் தான், ஆனால் இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் நல்ல சமுதாயம் அல்ல. பார்த்த உடனே அந்த மனுஷனுடைய கண்ணு அந்த புள்ள மேல படுது பாருங்களேன், அப்படியே கரெக்டா அந்த பொண்ணு மேல படுது. எத்தனை பட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய மனதிற்கு இன்பமாய் பேசினானாம். எப்படி பேசினானாமா? பிடிக்கிற மாதிரி. பிள்ளைகளுக்கு பொதுவாக கேர்ள்ஸ் இல்லைன்னா பிள்ளைகளுக்கு எப்படி பிடிக்கும் பேசினா, எப்படி பேசினா பிடிக்கும் சொல்லுங்க. அவங்கள பார்த்துட்டு என்ன ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொன்னா போதும், அவ்வளோதான்.
முடிஞ்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க அப்படின்னு சொன்னால் போதும். அவ்வளோ ரொம்ப ஆக்டிவாக இருக்கே அப்படின்னு 10 வார்த்தை பெருமையாக பேசினோன்னா உடனே வந்து பிள்ளைகளுக்கு வந்து சிலரை வந்து பிடிச்சி போகுது. ஆனால் யார் அவங்களுக்கு பிடிக்காதுன்னா, அம்மா அப்பா ஏன் இப்படி கறி பூசின மாதிரி இருக்கிற அப்படின்னு பேசினா உடனே கோவம் வந்துடும் பிள்ளைகளுக்கு. பிடிக்காது அம்மா அப்பா பேசுறது. அப்போது சில வந்து எல்லாரையும் சொல்லலை, சில உலகத்தில் இருக்கிற வந்து ஆண்களும் சரிதான் பெண்களும் சரிதான் என்ன அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட ட்ரிக்ஸை வந்து மனசில் வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பேசினா பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சு அதற்கு பேசுறது அதுக்கு தகுந்த மாதிரி பேசி அவங்க மனசை அவங்க பக்கமாக இழுக்கிறாங்க. அப்போ அந்த நாட்டினுடைய அந்த ராஜாவினுடைய மகன் பேசுறது அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஓகே ரைட்டு, இப்போ இந்த சிமியனும் லேவியும் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அது எப்படி என்னுடைய சகோதரியை வந்து அவன் ஒரு வேசியை போல நடத்தலாம்? என்ன எங்கள் தங்கச்சியை வந்து பார்த்த உடனே நீ கூட்டிகிட்டு போயிட்டு நீ கற்பழிச்சிருவியா? நாங்கள் என்ன வந்து அப்படி அமைதியாக இருப்போமா? நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருப்போமா? அப்படி வந்து ஒரு பெரிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்ச்சி, அது ஒரு சூழ்ச்சி தான். அவங்களெல்லாம் வர சொல்லி அவனுக்கு மனசெல்லாம் யார் மேலே இருக்குது? அவன் ராஜான்றதான் மறந்துட்டான். இப்போ மனசெல்லாம் யார் மேலே இருக்குது? இந்த பொண்ணு மேலே இருக்குது, தீனாள் மேலே இருக்குது. உடனே தீனாளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, உங்களுக்கு நீங்கள் கேட்குறதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு. உடனே யாக்கோபு சொல்கிறாரு, எப்பா நாங்கள் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. சரி கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு என்ன ப்ரொசீஜர்? இல்லை எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விருத்த சேதனம் பண்ணணும். சரி பரவாயில்ல, நாங்களும் எங்கள் குடும்பம் எல்லாமே என்ன பண்ணிடுறோம். அப்போ இந்த கல்யாணத்துக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க மாதிரி அந்த மாதிரி கேட்பான். சில பசங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதை இந்த பிள்ளைய தான் பார்த்து அதில் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுடா, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா நீ ஞானஸ்நானம் எடுக்கணும். அது என்ன ஞானம்னாலும் பரவாயில்ல சார் நான் எடுத்துக்கிறேன். அவனுக்கு ஞானஸ்நானம்னா என்னன்னே தெரியாது. கேட்டால் சொல்கிறான், சார் அது என்ன ஞானம்னாலும் பரவாயில்ல சார் நான் எடுத்துக்கிறேன். அந்த ஆர்சி திருச்சபைக்கெல்லாம் நிறைய பேர் போவாங்க பாருங்களேன். அப்போ வந்து வாயில் அந்த அப்பத்தை வைப்பாங்க பாருங்களேன். அதுவா சார்? ஒருத்தன் இப்படி கேட்குறான் என்கிட்ட வந்து, நம்ம சர்ச்சில் வந்துருக்க ஒரு பிள்ளைய வந்து அவன் நேச்சிருக்கிறான் போல, கல்யாணம் பண்ணணும் அப்படின்றான். அவன் வந்தான் என்கிட்ட வந்து, என்ன ஃபாதர் இந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணணும் ஃபாதர் அப்படின்ட்டு. சும்மா கல்யாணம் பண்ண முடியாதுடா, அதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, நாங்கள் வந்து ஆவிக்குரிய பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு. அது என்ன பண்ணணும் சார் அப்படின்னு. அது ஞானஸ்நானம் எடுக்கணும். உடனே அப்படியா சார், எந்த ஞானம்னாலும் நான் எடுக்கிறேன் சார் அப்படின்னு. எனக்கு உடனே அப்படியே சிரிப்பு வருது. உடனே அடுத்த நிமிஷம் சொல்கிறேன், சார் இந்த சர்ச்சில் எல்லாம் கொடுப்பாங்களே சார் அந்த பேப்பர் மாதிரி ஒன்று வாயில் வச்சா உடனே கரைஞ்சு போயிருமே, ஏற்கனவே நான் எடுத்துருக்கேன் சார். ஏற்கனவே எடுத்துருக்காராமா அவரு. அப்போ எங்கேயோ ஒரு இடத்த கொடுக்கும்போது வாயை கொண்டு போய் நீட்டிருக்கான் போல தெரியுது. அதுவே ஆபத்துறான். அப்போ வந்து அதுவான்னு கேட்குறான். ஸோ அது இல்லைப்பா அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த மாதிரி இன்னைக்கு கல்யாணத்துக்காக ஞானஸ்நானம் எடுக்கிற மாதிரி அன்னைக்கு கல்யாணத்துக்காக வந்து விருத்த சேதனம். நான் மட்டும் கிடையாது, ஊரில் உள்ள எல்லா ஆம்பளைங்களையும் பண்ண வச்சுட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் கரெக்டாக அதை பார்த்துட்டு இருந்து வஞ்சகமாக இப்போ பழி வாங்க பார்க்குறாங்க பாருங்க. என் சகோதரி நீ வேசியை போல நடத்தின இல்லைன்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு அன்னைக்கு நைட்டோடு நைட்டாக போய் எல்லாருக்கும் வலியினால துடிச்சு போய், அவங்க ஏற்கனவே விருத்த சேதனம் பண்ணிட்டு பலவீனமாக இருக்காங்க, எல்லாரையும் கொண்டு போட்டாங்க. அந்த ஒரு சாபம் வந்து யாக்கோபு அவங்கள ஆசீர்வதிக்கும் போது சொல்றாங்க, உங்க கையில் இருக்கிற ஆயுதங்கள் வந்து அது கொடுமையின் கருவி. சிமியோனின் லேவியும் ஏக சகோதரர்கள், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். அடுத்து அவர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றார். அடுத்த வசனம், என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அக்கிரமத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. அடுத்ததாக, உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். அப்போ கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம வந்து பழி வாங்குதல் நமக்குரியது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, பழி வாங்குறது. நல்லா சொல்லுங்க, பழி வாங்குறது அது யாருடையது? அவங்க தப்பே பண்ணிட்டாங்க, அவங்க பண்ணினது நியாயமே இல்லை, அவங்க பண்ணினது அநியாயம். தன்னுடைய சகோதரியை அப்படி அவன் நடத்தி இருக்கவே கூடாது. இவர்களுக்கு எழும்பின கோபம் வந்து நியாயமான கோபம் தான், தப்பான கோபம் எல்லாம் கிடையாது. ஒரு கூட பிறந்த ஒரு சகோதரனுக்கு என்ன கோபம் வருமோ அந்த கோபம் தான் இவனுக்கு வந்துருச்சு, நியாயமானதுதான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உன்னுடைய கோபம் நியாயமானதுதான்ப்பா, அதற்காக நீ என்ன பண்ண முடியாது, நீ பழி வாங்க முடியாது. அந்த வேலை உன்னுடைய வேலை அல்ல, அந்த வேலை யாருடைய வேலை? என்னுடைய வேலை.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருக்காக ஆண்டவர் பேசுகிறாருன்னு தெரியாது. உங்களுடைய கணவனார் மேல உங்களுக்கு இருக்கிற கோபம் ஒருவேளை நியாயமான கோபமா இருக்கலாம். உங்க மனைவி மேல இருக்கிற கோபம் நியாயமான கோபமா இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற சொந்தங்களுடைய அந்த கோபம் நியாயமானதா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் கோபம் நியாயமானதா இருந்தாலும் நீ அவர்களுக்கு விரோதமாய் எழும்புறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. நீங்க அவங்களை நியாயம் தீர்க்க முடியாது. நீங்க அவங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ண போக முடியாது. யுத்தம் கர்த்தருடையது, பழி வாங்குதல் கர்த்தருடையது, நமக்குரியது அல்ல. இப்போ சிமியோனி லேவி தன்னுடைய சகோதரிக்காக தன்னுடைய கோபத்தினால போய் பழி வாங்கிட்டாங்க. அவங்க அத்தனை ஆம்பளை பிள்ளைகளையும் கொண்டு போட்டாங்க உள்ளதான். சரி, என்ன நடந்துச்சு? அதனால இழந்து போன ஒரு கற்பை தன்னுடைய சகோதரிக்கு திரும்ப கொடுக்க முடிஞ்சிருச்சா? இல்ல தன்னுடைய சகோதரியை திரும்ப வாழ வைக்க முடிஞ்சிருச்சா? இல்ல, தன்னுடைய சகோதரியை வாழ வைக்கவும் முடியல. தன்னுடைய சகோதரி இழந்து போன கற்பை அவங்களால திரும்ப கொடுக்கவும் முடியல. கடைசியில அவர்கள் எந்த கோபம் நியாயமான கோபம்னு நினைச்சாங்களோ அந்த கோபத்திற்காக 2 பேருடைய தலையின் மேலையும் சாபத்தை வாங்கி கூச்சிட்டாங்கல்ல. அத்தனை பேர் கொன்றதனுடைய கொலைகாரங்களா மாறிட்டாங்கல்ல. நீங்க இதே சூழ்நிலையில நிக்க கூடாது. அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் எதிரி எழும்பும் போது நான் எப்படி கையாளணும் அப்படின்னு சொன்னா, என் மேல ஆண்டவரே நியாயமே என் மேல இருந்தா கூட நான் என்ன பண்ணணும்? அமைதியா நான் அவங்கள ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பழி வாங்கவே கூடாது. அந்த வேலை என்னுடையது. சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாருமே சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, அந்த வேலை என்னுடையது அல்ல. உன் மனசை பார்த்து சொல்லுங்க, அந்த வேலை என் வேலை அல்ல. நான் சாகிற வரைக்கும் அந்த வேலையில் நான் இறங்கக்கூடாது. நான் அந்த வேலையில் இறங்கக்கூடாது. நான் கர்த்தர் மேலே தான் நம்பிக்கையாக இருக்கணும். எனக்கு செய்யணும்னா ஆண்டவரே செய்யட்டும். எனக்காக யுத்தம் பண்ணணும்னா ஆண்டவரே யுத்தம் பண்ணட்டும். எனக்காக வழக்காடணும்னா கர்த்தரே வழக்காடட்டும். நான் நம்புறேன், அவர் எனக்காக வழக்காடி ஒரு நாள் என் நியாயத்தை என் பக்கமாய் கொண்டு நிறுத்துவார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் என்னை காண்கிற கர்த்தர், என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்துக்காக தான் கர்த்தரிடத்துல நீங்க கெஞ்சணும். ஆண்டவரே, மரணம் வரைக்கும் எனக்கு ஒரு அபிஷேகம் கொடுங்க. பழி வாங்குதல் எனக்குரியது அல்ல அப்படின்ற ஒரு எண்ணத்தை எனக்குள்ள எப்பவுமே தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணு. நீங்க பழி வாங்குறதுக்குன்னு நீங்க இறங்கிட்டீங்கன்னா நான் நம்புறேன், உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற உயர்வை நீங்க தொடவே மாட்டீங்க. சவுல் ராஜா என்னைக்கு தாவீதை பழி வாங்கணும்னு நினைச்சு இறங்கினானோ அன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையினுடைய ராஜ்யபாரம் நாளுக்கு நாள் சரிந்து கொண்டே இருந்துச்சு. ஆனா தாவீது இவனை பழி வாங்க மாட்டேன்னு மனசுல ஒரு தீர்மானம் எடுத்துட்டான். நாளுக்கு நாள் அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி கொண்டே போனார். நீங்க பழி வாங்குற எண்ணத்தை தூக்கி போடுங்க. நான் நம்புறேன், அவன் கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் நம்மளை கீழே கொண்டு போக மாட்டாரு, உயர்த்திட்டே இருப்பார். அதுக்கு யார் சாட்சியோ இல்லையோ, இந்த பலிபீடத்தில் இருக்கிற நான் சாட்சிங்க உங்களுக்கு. நான் சாட்சிங்க உங்களுக்கு. இன்னைக்கு தொந்தரவு பண்ணவங்க, எரிச்சல் அடைஞ்சவங்க, கண்ணாடியை அடிச்சு உடைச்சவங்க, கேமராவை அடிச்சு உடைச்சவங்க, லேப்டாப்பை திருடினவங்க, காணிக்கப்பட்டி அப்படியே தூக்கிட்டு போய் திருடினவங்க, இவங்க எல்லாரையும் இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது அவர்களை விட திருச்சேபையும் ஊழியக்காரனையும் கர்த்தர் 100 மடங்கு பெரிய அளவில் தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரே தவிர அவங்கள தான் காணோம். அவங்க தான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க, அவங்க தான் குறைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் பழி வாங்குறதுக்கு பலன் இருந்தும் அமைதியா இருந்தவங்களை கர்த்தர் இன்னைக்கு வாழ தான் வச்சிருக்கிறார். யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா யாரோ ஒருத்தரிடத்துல தெளிவா பேசுறாரு, இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தத்தை நடத்த போகிறவர்கள் நீங்கள் அல்ல. இஸ்ரவேல் வம்சத்தாரே, கம்ஃபோர்ட் திருச்சபையாரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையே, இந்த யுத்தத்தை பண்ண போகிறவர்கள் நீங்கள் அல்ல, இந்த யுத்தத்தை பண்ண போகிறவர் கர்த்தர். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்திலே, ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஆமென். எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே. ஆனால் எஸ்தரின் புஸ்தகம், ஸ்தோத்திரம், வாசிக்கலாமே யாராவது ஒருத்தர்? 5ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசிக்கலாம், 14வது வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம். அப்பொழுது 50 முழ உயரமான தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். பின்பு
சந்தோஷமாய் ராஜாவோட கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் அவனுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். ஆமேன் சொல்லுங்கள். இந்த ஆமானை குறித்து உங்களுக்கு தெரியும். ஆமான் முருதகாயின் மேல அவன் காய்மகாரம் கொள்ளுகிறான். என்னை பொறுத்த வரைக்கும் ஆமான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அவன் ரொம்ப கெட்டவன் எல்லாம் கிடையாது. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அழிந்து போறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, தனக்கு மரியாதை கிடைக்கலன்னு சொன்ன உடனே பழி வாங்கணுன்ற எண்ணத்தில் அவன் இறங்குனதுனால மட்டும்தான் அவன் கெட்டவன். பொதுவாக வாட்ச்மேனா இருக்கார் யாரு? முருதகாய். அப்போ எல்லாருமே ஆமானுக்கு என்ன பண்றாங்க? தலை வணங்கி வணக்கம் சொல்றாங்க. ஆனா முருதகாய் மட்டும் என்ன பண்ணல? நான் வணங்க மாட்டேன். அப்போ ஒரு தளபதியா இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எல்லாரும் வணக்கம் சொல்லும் போது கேட்ல நிக்கிற ஒரு வாட்ச்மேன் மட்டும் வணக்கம் சொல்லலைன்னா கோபம் வருமா வராதா? அந்த கோபம் நியாயமானதா கெட்டதா? கேட்கல. நியாயமானது. என்னை பொறுத்த வரைக்கும் அது நியாயமானதுதான். இப்போ ஆமான் கெட்டவனாய் மாறினது அப்புறம் தான். அவனுடைய நண்பர்கள் அவனுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டு கெட்டவனாவே மாறிட்டான். இப்ப அவனுடைய எண்ணம் அவனுக்குள்ளே இருக்கிற கோபம் நியாயமானது தான். ஆனா அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு அவனை பொறாமையா பார்த்து அவனை பழி வாங்கி அந்த இடத்திலிருந்து அவனை தூக்கணும்னு நினைச்சான். அதற்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, தூக்குனா மட்டும் போதாது, தூக்கு மரத்திலேயே போடணும்ன்றாங்க. உடனே 50 முழ உயரமான தூக்கு மரத்தை தனக்கு அதிகாரம் இருக்கிறதுனால செய்யணும்னு முயற்சி எடுத்தான். நல்லா கவனிங்க. உங்களுடைய கோபம் நியாயமானதா இருந்தா கூட நீங்க பழி வாங்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க கோபம். நிறைய பேருக்கு இப்போது பாஸ்டர் அவனை சும்மா விடக்கூடாது பாஸ்டர். நைட்டு 12 மணிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, இரவு 12 o'clock. சரி, ஏதாவது ஒரு பொதுவாக 12 மணிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு துக்க செய்தி, ஒரு கஷ்டமான செய்தி, இல்லை ஒரு முக்கியமான ஒரு ஜப குறிப்பு தான் வரும். அப்போ 12 மணிக்கு நான் ஃபோனை ஆன் பண்ணுறேன். அப்போ எதிர் முனையிலேருந்து ஒரு வாலிப தங்கச்சி ஒருத்தங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க, என் கையில் கத்தி இருக்குது, நர்சிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் அந்த பிள்ளைக்கு வேலை. என் கையில் கத்தி வச்சிருக்கிறேன் பாஸ்டர், எனக்கு அப்படியே ரொம்ப கோபமாக வருது. ஒருத்தன் என்னை அன்பா என்கிட்ட பேசி என்னை அடைஞ்சிட்டான், என்னுடைய சரீரத்தை எல்லாம் நாசம் பண்ணிட்டான். இப்போ என்ன ஏமாத்திட்டான். இப்போ என்கிட்ட பேசுறதெல்லாம் அவன் இன்னொருத்தர் பேசியிருக்கான். அதனால எனக்கு கண்டிப்பாக அவனை பழி வாங்கணும். நான் அவனை கொல்லணும்னு நினைச்சிட்டேன். நான் அவனை கொன்னுட்டு நானும் சாக போறேன். என்னுடைய கோபம் நியாயமானது தானே, நான் நரகத்துக்கு போவேனா அப்படின்னு கேட்குறான். நான் அவனை குத்தி கொன்னுட்டேன்னா நான் நரகத்திற்கு போவேனா? இல்லை, என் கோபம் நியாயமானது. என்ன அவன் இப்படி பண்ணிட்டான்ல, இன்னொரு பொண்ணையும் அவன் பண்ணி இன்னொருத்தரையும் நாசம் பண்ற அளவுக்கு நான் ஏன் விடணும்? நான் விட முடியாது. என் வாழ்க்கை அவன் முடிச்சுட்டான், இன்னொரு கேர்ளுடைய வாழ்க்கையை அவன் முடிக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி நான் அவனை இது பண்ணணும். அப்படியே அந்த கோபத்தினுடைய அந்த உச்சகட்டத்தில் அந்த புள்ள 2 நிமிஷம் அழுது, 2 நிமிஷம் கோவப்படுது, 2 நிமிஷம் அழுது. சைக்காலஜிக்கலாக ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அப்போ உடனே நான் பாஸ்டர் அம்மாவை தட்டி எழுப்பி, எப்பா இந்த மாதிரி பேசுகிறாங்க, நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கையில் கொடுத்தா, அவங்களும் ஒரு 10 மினிட்ஸ் அந்த பிள்ளைகிட்ட பேசி ஜெபம் பண்ணி, அப்புறம் நானும் வாங்கி அந்த பிள்ளைகிட்ட ஜெபம் பண்ணி, சரிப்பா ஆண்டவர் பார்த்துக்குவார், நமக்குரியதல்ல, ஆண்டவர் சீக்கிரமாக நியாயம் செய்வார், உன் கண்ணு முன்னாடியே ஆண்டவர் அவனுக்கு வர்ற தீங்க நீ பார்ப்ப, கர்த்தர் அப்படி விட்டுற மாட்டார் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் ரெடி ஆயிட்டாங்கன்னு வைங்களேன். அப்போது நம்ம சில நேரத்தில் நம்முடைய கோபங்கள் நியாயமானதாக இருக்கும்போது நம்ம செய்கிறது எல்லாமே நியாயம்னு நம்ம நினைப்போம். நான் உங்களுடைய கணவனாரோ உங்கள் மனைவியோ யாரோ இல்லை, அவனை சும்மா விடக்கூடாது பாஸ்டர், சும்மா விடக்கூடாது. நான் சும்மா விட்டா அது சரி வராது. அது எப்படி சும்மா விடலாம்? அவன் பண்ற துரோகத்துக்கு அப்ப எப்படி யார் அவனை இது கேட்பா? யார் அவனுக்காக நிற்பா? நானே கேட்கலன்னா வேற யாரு? நான் நம்புறேன், நம்ம யாரும் கேட்க வேண்டாம். கர்த்தர் எங்க விசாரிக்கணுமோ அங்க விசாரிப்பாரு, கர்த்தர் எங்க கேட்கணுமோ அங்க கேட்பாரு. சோ உங்களுக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்களை பனிஷ்மெண்ட் கொடுக்கிறதற்கு உங்கள் பேரிலே நியாயம் இருந்தால் கூட நீங்க அமைதியா பழி வாங்குற எண்ணம் உங்களுக்குள்ள இல்லைன்னா நான் நம்புறேன் அவன் கண்ணுக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்திருப்பீங்க. துன்மார்க்கன் வாழ்ந்தது மாதிரி தெரியும்,
ஆனால் சீக்கிரமாக இருக்கிற இடம் தெரியாமல் அவன் அழிந்து போய் விடுவான். இந்த உலகத்தில் துன்மார்க்கர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. சமீபத்தில் தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடு, நிறைய அப்பாவி ஜனங்களெல்லாம் அதில் பலியானார். ஆனால் எனக்குள்ள உண்மையிலே ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சார், அப்போ யாருமே கேட்க மாட்டாங்களா? அவங்கள ஆண்டவரே யாருமே கேட்க மாட்டாங்களா? அப்பாவி மக்களை கொஞ்சம் மேலே இப்படி ஷூட் பண்ணி கொல்றாங்களே, இப்படி அநியாயம் நடக்குது. இது ஒன்றும் மட்டும் இல்லை, ஏகப்பட்டது இப்படி நடக்குது. யாருமே கேட்க மாட்டாங்களா? கேட்க முடியாதா? ஆனால் இப்போ கடந்த நாட்களில் வந்த நியூஸின் படி இல்லை, திரும்பவும் அந்த கேஸை யார் பண்ணுனா என்ன பண்ணுனா அப்படின்றத விசாரிக்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது, சரி பரவாயில்ல, ஏதாவது ஒரு நியாயம் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். ஏன்னா அப்படியே நம்ம அது ஒருவேளை நாங்கள் அமைதியாக இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கலாமா? உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க நீங்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். எனக்கு விரோதமாய் நடந்த துரோகம் கொஞ்சம் இல்லை, மனசாட்சியே இல்லாத மனிதர்கள். ஆனால் இப்போ எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்குது, அவனை பழி வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நான் விட்டா இனி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. இதுதான் ரைட் டைம், நான் போகிறேன், நான் சொல்ல போகிறேன் அப்படின்ற ஏதாவது ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது உன் வேலை இல்லை, அது உன் வேலை இல்லை. ஆமே கேட்கல, நிறைய பேருக்கு ஆமேனே வரமாட்டேன். சத்தமா நமக்கு வாய்ப்பு தரலைன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஓகே, இந்த யுத்தம் யாருடையது? ஆனா வாய்ப்பு கிடைச்சா, இன்னைக்கு மேனேஜரா இருக்காங்க, உங்களை ரொம்ப வாட்டுன்னு வதட்டாங்க. நீங்க ஒரு சாதாரணமான மனுஷனா இருக்கீங்க. இப்ப நாளைக்கு நீங்க ஓனர் ஆயிட்டீங்க, அவன் சாதாரணமான மேனேஜர் ஆயிட்டான். என்ன பண்ணுவீங்க? நம்ம நிறைய பேர் சாராளமா மாதிரி கொந்தளிச்சிட மாட்டோம். அதான் ஆகாரும் சளைச்சவங்க இல்ல, சாராளும் சளைச்சவங்க இல்ல. ஆகார் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டியா அவங்க ஹஸ்பண்டுக்கு? என்ன வேலை வாங்கியிருப்பீங்க? எவ்வளவு தண்ணி எடுக்க சொல்லியிருப்ப? எத்தனை நாள் காலமைக்கு விட்டுருப்பேன்? அது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு தனக்கு குழந்தை உண்டான உடனே தன்னுடைய நாச்சியாரை எப்படி நினைச்சாங்களாமா? அற்பமா நினைச்சாங்களாமா. அற்பமா நினைச்சு வீட்டில் வந்த இந்த வேலை செய்யற பெண்ணுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து இவ இப்படி பண்ணின உடனே இந்த அம்மா சும்மா இருப்பாங்களா? ஏமா, நான் உனக்கே எஜமாட்டி, எங்கிட்டயா? இப்ப பாரு, வாழை சுருட்டிட்டு வந்து ஆபிரகாம உட்கார சொன்னா கேட்கல. நீ சொல்லுங்க முடிவு. இப்ப பாரு, ஆபிரகாமா அவரை கல்யாணம் பண்ண நினைச்சு நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கல, வாயா. அப்படி கூப்பிட்டுருக்க மாட்டாங்க கண்டிப்பா, ஏன்னா ஆபிரகாமே தகப்பனேன்னு கூப்பிட்டாங்க. அந்த விஷயத்துல சொல்றேன், ஏன் என்ன அவ்வளோ ஓவரா இது பண்றீங்க? பாருங்க, அவ்வளோ ஒரு அனுப்பிவிடுங்க, முதல்ல வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுருங்க. எப்படி என்ன சோகம் வருத்தமோ? சோகம், ரொம்ப சோகம் வருதோ? அனுப்பிவிடியா? உடனே ஆபிரகாமுக்கு என்ன கேட்கல, மனசே கேட்கல. உடனே ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறாரு. ஆண்டவர் என்னது, டேய் நானா கல்யாணம் பண்ண சொன்னவொன்னே என்கிட்ட நீ கல்யாணம் பண்ணும்போது என்கிட்ட கேட்டியா? ஆண்டவரே, இதை மாதிரி என் மனைவி ஆகாரன்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்றா, நான் கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு கேட்டியா? கல்யாணம் பண்ணும்போது மட்டும் குடுக்குடுன்னு ஓடி போய் கல்யாணம் பண்ணேன். ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து சில நேரத்தில் ஆண்டவரை நீங்க உள்ள என்டர் பண்ணலைன்னா ஆண்டவர் நிறைய நேரத்தில் தப்பிச்சுக்குவாரு. நான் சொன்னேன், இந்த கல்யாணத்துக்கு இந்த கணவன் மனைவியா இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நீ ஆண்டவருடைய சித்தத்தின்படி கல்யாணம் பண்ணு அப்படின்னு ஏன் சொல்றோம் தெரியுமா? நிறைய பிள்ளைங்க கேட்பாங்க, ஏன் பாஸ்டர் ஆண்டவருடைய சித்தத்தின்படி கல்யாணம் பண்ண நிறைய கணவன் மனைவி ஒன்னாவா வாழ்றாங்க, அவங்களுக்கு சண்டையே வரலையா? எங்க அம்மா அப்பாவும் சர்ச்சில் வச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க, ஆனா 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தின்படி கணவன் மனைவி கல்யாணம் பண்ணும்போது சண்டை வராதுன்னு சொல்லல, ஆனா ஏதாவது ஒரு சண்டை வரும்போது கம்ப்ளைண்ட்டை யார்கிட்ட எடுத்துட்டு போலாம்? கேட்கல, நீர் கொடுத்ததுதான்ப்பா, பாருங்க இந்த மாதிரி ஒழுங்கினம் தெரியுது, நீர் கொடுத்ததுதான்ப்பா இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணிட்டு தெரியுது, கம்ப்ளைண்ட் யார்கிட்ட எடுத்துட்டு போலாம்? அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லும் போது நீங்க தானே ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி தானே நான் முடிச்சேன், சரிடா ஆமாடா நான் தாண்டா இதுக்கு காரணம்னு சொல்லி அவரே என்ன பண்ணிடுவாரு, கிளியர் பண்ணி விட்டுருவாரு. ஆனா உங்க இஷ்டத்தின்படி நீங்க கேட்காம உங்க விருப்பத்தின்படி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு வாக்குவாதம் வரும்போது, ஆண்டவரே இந்த பையன் கொடுமை பண்றான், இந்த பொண்ணு கொடுமை பண்றான்னு சொல்லும் போது நான் சொன்னேன்,
ஆபிரகாமுக்கு என்ன பதிலோ அதே பதில் தான் உங்களுக்கும் கிடைக்கும். நீயும் இஷ்டத்துக்கு பிடிச்சிச்சுன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்கோன்னு. சரி, ஓகே. இப்போ ஆபிரகாம் வந்து சோகமா நின்று இருக்கும்போது ஆகார் என்ன சொல்றாளோ, சாரா என்ன சொல்றாளோ அதன்படி செய். அந்த அம்மா ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுத்துருக்குமான்னு நினைக்கிறீங்க? இவரே போய் ஒரு துருத்தியில் கொஞ்சம் தண்ணி எடுத்து என்ன பண்ணும், குழந்தையோட வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு துருத்தி எடுத்து கொடுத்து சரி போமா அப்படின்னு. இப்போ சிக்கல் யாருக்கு தான் கேட்கல. சில நேரத்தில் உலகத்தில் இருக்கிறவர்கள் வந்து ஆண்டவரை விட்டு ஆண்டவர்கிட்ட கேட்காம சில காரியத்தை செய்கிறதற்கு உங்களை உந்தி தள்ளும் போது கடைசியில் நடுத்தெருவில் நிற்கிறது நம்ம தான். அப்படி செய்யாதீங்க. ஆபிரகாம் மாதிரி மாட்டிட்டு நிற்கிறது நம்ம தான். இப்போ வந்து ஆண்டவர் அப்படியே விட்டச்ச நீ இப்போ என்னம்மா பண்ணிக்கோ அப்படின்னு. இந்த ரெண்டு பேரும் மாறி 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 என்ன பண்றாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்கிட்டே இருக்கிறாங்க. இது நியாயமானு கேட்டா நியாயமானதான். ஆனா கூட கர்த்தர் என்ன சொல்றாருன்னா பழி வாங்குதல் உங்களுக்குரியதல்ல, எனக்குரியது. ஆமே சொல்லுங்கள். எனக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட நான் பழி வாங்க மாட்டேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாமே. கர்த்தருக்கு முன்னாடி கை தூக்கிருக்கீங்க. கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்கு முன்னாடி கை தூக்கிருக்கீங்க. கர்த்தர் ரசத்துல உப்பெல்லாம் சேர்த்து போட்ட மாட்டீங்களே, சோறை தீச்சு வச்சிட மாட்டீங்களே. அப்புறம் சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா பழி வாங்குறதுக்கு வந்து சின்ன சின்ன இதை வச்சே பழி வாங்கிடுவாங்க. அவங்க என்னமோ பெருசாக பழி வாங்குற மாதிரி. அதை ஒழுங்காக பழி வாங்க கூட தெரியாதுங்க நமக்கு நிறைய பேருக்கு. அதுதான் வந்து நமக்கும் அந்த வேலைக்கு செட் ஆகாது. அதான் ஒரு விஷயம் வந்து ஒரு வீட்டில் போகும்போது அவங்க கணவனார் வந்து சொல்கிறாங்க, பாருங்க பாஸ்டர் உப்பு போட்டு வச்சிருக்கா பாஸ்டர், எப்படி பாஸ்டர் இந்த ரசத்தை சாப்பிட்றது? ஏன் சிஸ்டர் இப்படி பண்ணீங்கன்னு பார்த்தா என்ன ரொம்ப கோவப்படுத்தினார் பாஸ்டர், என்ன ரொம்ப கோவப்படுத்தினாரு, அதனால பாட்டில் இருந்த உப்பை கொட்டிட்டேன்றான். உடனே சிஸ்டர் பழி வாங்குறது கூட உங்களுக்கு ஒழுங்கா தெரியலையே, ஏமா இந்த ரசத்தை சாப்பிடலைன்னா அவர் சாப்பிடவே மாட்டாரா? அவர் அந்த ரசத்தை அப்படியே மூடி வச்சுட்டு போய் ஹோட்டலில் போய் 4 புரோட்டா முக்குன்னு முக்கிட்டு வந்துட்டு உட்காந்துருக்காரு. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா நமக்கு ஒழுங்கா பழி வாங்க கூட நமக்கு, ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க இல்லை. நம்ம என்ன அவங்க கோவப்படுத்துறாங்கன்னா விஷத்தை கலை கொடுக்க முடியும்? கேட்கல ஏசப்பா அப்படி சொல்றோமா இல்லையா? நம்ம ஹார்ட் அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஏசப்பா பிள்ளைங்க, நம்மளால ரொம்ப தூரம் போக முடியாது. நமக்கு என்ன இருக்குன்னா கர்த்தர் கொடுத்துருக்கிற மனசாட்சி நம்ம கூட இருக்குது. ஒரு அடி பிள்ளைகளை அடித்தா கூட 3வது அடி அடிக்கும் போது அவ்வளோ பலமாக வந்த கையை நம்ம பலத்தை என்ன பண்ணிடுறோம்னா குறைச்சிடுறோம். சரி, ஓகே 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 வேண்டாம், நம்ம அடித்தா கூட தாங்க மாட்டாங்க, நம்முடைய முழு பலத்தையும் உபயோகிக்க முடியாது, போதும். நமக்கு விரோதமாக இருக்கிறவங்க ஏதோ ஒரு கஷ்டப்பட்டாங்கன்னா உடனே நமக்கு மனசு என்ன வருது அப்படின்னா ஐயோ பாவம் பாவம் அப்படின்னு தோணுது. இதுதான் நம்ம மனசு. அப்போ ஆண்டவரே எனக்கு வாய்ப்பு இருந்தாலும் முதல்ல நம்பர் 1 முதல்ல நான் சொன்னேன், நம்ம பழி வாங்கக்கூடாது. என்ன இருந்தும் பழி வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், நமக்கு காரணம் இருந்தும் அப்படின்னா பழி வாங்கக்கூடிய உரிமை இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாதாம்மா, நியாயமான காரணம் இருந்தால் கூட கேட்கல பழி வாங்கக்கூடாது. நம்பர் 2 2வது பழி வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆமென் சொல்லுங்க பா. ஏன்னா நான் யார் பிள்ளை அப்படின்னா நான் ஏசப்பாவுடைய பிள்ளை. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. அப்படியே கையை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குரியது அல்ல, நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நான் அமைதியா இருப்பேன். பழி வாங்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு கர்த்தர் தந்தா கூட நான் என்னவா இருப்பேன் அப்படின்னா நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. அந்த பொருத்தனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நமக்காகவே ஆண்டவர் வழக்காடுறார். அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தெய்வம், நம்முடைய பெருமூச்சுகளை கேட்கிற தெய்வம். நிச்சயமாய் ஒரு நாள் நியாயத்திலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். அதுல எந்த சந்தேகமே இல்லை, எந்த சந்தேகமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் அடிக்கடி நினைப்பேன், நான் மட்டும் யோசேப்பா இருந்திருந்தேன்னு வைங்களேன், நான் மட்டும் யோசேப்பா இருந்திருந்தேன்னா எனக்கு 2 பேரை நியாயம் தீர்க்க வேண்டியது இருக்குது. எப்போ நான் ராஜா வந்து அந்த சீட்டில் கால் மேலே கால் போட்டு உட்காரும்போது
ஒரு 2 பேரை நியாயந்திக்க வேண்டியதாக இருக்கு. ஒன்று போத்திபாருடைய மனைவி, இன்னொன்று கூட பிறந்த சகோதரங்க. போத்திபாருடைய மனைவியை ஸ்டேஜில் மேலே ஏற்றி விட்டு அத்தனை பேரை நிற்க வச்சு, சொல்லுமா சாட்சியா சொல்லு, என்ன நடந்துச்சு சொல்லு, நான் நல்லவனா கெட்டவனா சொல்லிடுறேன். ஏன்னா இவங்க அத்தனை பேரும் கெட்டவன் நினைச்சிட்டு இருக்காங்க, நீ சொல்லிடுறேன். உண்மையிலே நீங்க எத்தனை பேர் அப்படி இருப்பீங்கன்னு தெரியல, நான் அப்படிதான் நினைப்பேன். இல்லை நம்ம பேரில் பழியா சொல்லி இப்படி ஒரு பேரை கொண்டு வந்துட்டாங்க, இதை நிரூபிச்சிடணும் நம்ம. ஆனால் யோசேப்பு அந்த விஷயத்தை செய்யவே இல்லை. நம்பர் 2, தன்னுடைய சகோதரர்கள் அவன் மேலே பொறாமைப்பட்டு எரிச்சல் அடைஞ்சு அவனை தூக்கி குழியில் போட்டாங்க. எந்திரிச்சு நில்லுங்கப்பா, எல்லா ஜனங்களையும் வர சொல்லி, நான் சொப்பனம் பார்த்ததுனால தானே என்ன நீங்க வந்து பகைச்சிங்க. அது என்ன சொப்பனம்? என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்துருந்துச்சு, என்னை சுற்றி இருக்கிற எல்லா அரிக்கட்டுகளும் என்ன வணங்கிட்டு இருந்துச்சு. இந்த சொப்பனத்தை பார்த்து உங்களுக்கு சொன்ன உடனே என் மேல கோவப்பட்டு என்னை வித்துட்டீங்கல்ல. சரி பரவாயில்ல, நீங்க காலில் வந்து விழுந்துட்டீங்க, அது யார் மட்டும் தான் பார்த்தேன். அந்த சொப்பனம் நிறைவேறது நான் மட்டும்தான் பார்த்தேன். நான் மட்டும் பார்க்க கூடாது, எல்லாரும் பார்க்கணும். எல்லாரையும் வர சொல்லி இவன் நின்றுட்டு எல்லாரும் வணங்க கிடக்கும். கண்டிப்பா அவங்க வணங்கியிருக்க முடியுமா? முடியாதா? தன்னுடைய சகோதரன் சொல்லாமலே அவங்கள வணங்க பண்ண முடியும். ஆனா யோசேப்பு அந்த 2 காரியத்தையும் செய்யவே இல்லை. நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய். உங்களுக்கு விரோதமாய் எந்த ஆயுதம் உருவாக்கப்பட்டாலும் நான் நம்புறேன் அவங்க தீமைன்னு கையில எடுப்பாங்க, ஆனா கர்த்தர் அதை நன்மையாய் மாற்ற பண்ணுவார். அல்லேலூயா. அதனால பழி வாங்குதல் யாருக்குரியது இல்லைன்னா, ஆண்டவரே எனக்கு ஒன்று மட்டும் தாங்க, நான் அமைதியா இருக்கணும், நான் அமைதியா இருக்கணும், நான் அமைதியா இருக்கணும். அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சொல்லுங்க பார்க்கலாம், அப்பா பார்த்து நான் அமைதியா இருக்கணும். ஆண்டவரே அந்த பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. என் நிலைமை உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். என் சிச்சுவேஷன்ல இருந்தா நீங்க ரொம்ப அமைதியா இருக்க மாட்டீங்க. நீங்க அமைதியா இருக்கவே முடியாது பாஸ்டர் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஹalleluya சொல்லுங்க. ஆண்டவரே நான் அமைதியா இருக்கிறதுக்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி. ஓ ஹalleluya. நீதிமான் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. நீதிமான் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பா, அதிசயம் செய்வா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே என்னை ஆதரிப்பா, அதிசயம். அவர் என்னை விசாரிக்கிறவர் ஆனபடினா எங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல். கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரே. எதிராளிய நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரே. ஊழியத்திற்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களை நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரே. எங்க பேர்ல வஞ்சகமா இருக்கிறவங்களை நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரே. நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரே. எங்க மேல கசப்பா இருக்கிறவங்கள நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரே. சொல்லுங்க கையை மேல உயர்த்தி. எங்க பேர்ல பழியாய் சொல்லி எங்களை வருத்தப்படுத்துறவங்கள நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரே. எங்க வாசனையை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்கள நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரே. எங்கள் பேர்ல குற்றம் சாட்டணும்னு நினைக்கிறவங்கள நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க, நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரே. நாங்க அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்கள நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரே.
நாங்க நிர்மூலமாகணும்னு நினைக்கிறவங்கள நீங்க பாத்துக்குங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு பலன் தேவை அப்பா, 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 ஒரே ஒரு பலன் ஆண்டவரே. நாங்க பழி வாங்குறது அந்த எண்ணம் எங்களுக்குள்ள இந்த அட்டு போகணும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள 1% கூட வரக்கூடாதப்பா. மரணம் வரைக்கும் வரக்கூடாது, சாகிற வரைக்கும் இந்த பழி வாங்கணும்ன்ற எண்ணம் மட்டும் எங்களுக்குள்ள வரக்கூடாதுப்பா. எங்களுக்கு வருத்தம் இருக்கலாம், இப்படி பண்ணிட்டாங்களேன்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கலாம், இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களேன்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு விரோதமா பேசணும்னோ இல்ல அவங்களுக்கு தீமை நடக்கும்போது சந்தோஷப்படுகிற ஒரு எண்ணமோ எங்களுக்கு வேண்டவே வேண்டாப்பா. சொல்லுங்க சத்தமா. ரோத்தலரல தந்தனர மாறுச்சேதுரோ. நீர் பெரியவர் 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 பெரியவர், நீர் பெரியவர் 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 பெரியவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, அந்த எண்ணம் எங்களுக்குள்ள வரவே கூடாது சாகிற வரைக்கும். கர்த்தர் பார்த்துக்கொள்ளுங்க. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. முழு பலத்தோட சொல்லுங்க, நீங்க பார்த்துக்கோங்க. எங்களுக்கு அந்த எண்ணம், எங்களுக்கு எங்களுடைய மரணம் வரைக்கும் அந்த எண்ணம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டாம். அந்த எண்ணம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா, அந்த எண்ணம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. சத்த உயர்த்தி சொல்ல சொல்ல அந்த கிருபை உங்க மேல இறங்கட்டும். ஆண்டவரே அந்த எண்ணம் எங்களுக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. யுத்தம் எனதல்ல, கர்த்தரின் யுத்தம். சும்மா நின்று பார்த்திட செய்யும். எவ்வளவு அழகான வார்த்தை இல்ல? சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் கையை உயர்த்தி. யுத்தம் எனதல்ல, இது கர்த்தரின் யுத்தம். சும்மா நின்று பார்த்திட செய்யும். ஆசைப்படும் இல்ல. நன்றி ஆண்டவரே நன்றி. அப்படியே தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நின்று, என்ன அழைச்சவர் நீங்க, இதுவரையில எத்தனையோ புயல்ல என்ன நிக்க வச்சவங்க நீங்க. எனக்காக வழக்காடுனவங்க நீங்க, எனக்காக வழக்காடுனவங்க நீங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். கடந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்காக எவ்வளவு வழக்காடுறார், ஆண்டவர் நமக்காக எவ்வளவு யுத்தம் பண்றார். நம்ம சும்மா இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு எப்படி செய்யறார் அப்படின்றத நீங்க கண்டிப்பா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் சொல்றேன். சிலரை நமக்கு விரோதமாய் சிலரை எழும்பும் போது உடனே கர்த்தர் தண்டிப்பார். சிலரை கொஞ்ச நாள் தாண்டி என் பிள்ளை அப்படி பண்ணாதேன்னு சொல்லுவார். இன்னும் சிலரை கொஞ்சம் ரொம்ப காலம் விட்டு அதுக்கப்புறம் சொல்லுவார். ஆனா கண்டிப்பா சொல்லுவார். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. நமக்காக உனக்காக நான் பேசுறேன்றத கண்டிப்பாக ஒரு நாள் உங்க முன்னாடி கர்த்தர் காண்பிப்பார். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குது இல்ல? நீங்க ஆண்டவரே அமைதியா இருக்கிறாரா நீங்க நினைக்கலாம். நீங்களே அமைதியா இருக்கிறீங்களா? ஆண்டவரே இந்த மனுஷனுக்கு துன்மார்க்கன் செழித்து இருக்கிறானே, கொளித்து இருக்கிறானே, நான் தான் திரும்ப திரும்ப கஷ்டப்படுறேன், நான் தான் வருத்தப்படுறேன், அவங்க நல்லா தானே இருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, கண்டிப்பா ஒரு நாள் ஆண்டவர் உங்களுக்காக பேசுறதை வெளிப்படுத்துவார். கடந்த நாட்களில் ரொம்ப விரோதமாக இருந்த, திருச்சபைக்கு எதிராக இருந்த ஒரு நபர் கொடுத்த ஒரு ஜெபக்குறிப்பு என்ன தெரியுமா? ஃபாதர், ஆவுன்னா எந்த ஒரு பிரச்சனை ஏரியாவில் நடந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எந்த பிரச்சனை நடந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன தான் பிடிக்கிறாங்க, என்ன தான் கொண்டு போறாங்க, என்கிட்ட தான் கேட்குறாங்க. எனக்கு இது மனசுக்கு உளைச்சலா இருக்குது, எனக்கு வேதனையா இருக்கு. எப்படியாவது அதுல இருந்து நான் வெளியே வரணும். அப்போ அந்த நபரால ஆரம்பத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது உண்மையிலே என் மனசுல நான் தான் அமைதியா இருக்கிறேன், ஆண்டவரே நீங்களுமா அமைதியா இருக்கிறீங்க, பரவாயில்ல தீமை நடக்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு ரட்சிப்புக்காவது அவங்கள வழி நடத்தலாமே. அந்த வேதனை தாங்க முடியாம ஆண்டவரத்துல சொல்லி இருக்கிறேன். ஆனா 10 வருடங்கள் தாண்டி நான் அமைதியா இல்லைன்றத
10 வருஷம் தாண்டி கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. 10 years. இல்லடா நான் அமைதியா இல்லை. இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் அமைதியா இல்லை அப்படின்றத இன்னைக்கு உங்களுடைய கண்கள் தெரியாட்டாலும் கர்த்தருக்கு சித்தமான 10 ஆண்டுகள் முடிகிறதுக்குள்ள நீங்களும் ஒரு நாள் பார்ப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா எனக்கு என்ன தரணும்னா, கர்த்தர் அமைதி 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 அமைதி. இது என் கேரக்டராகவே மாறிடட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இந்த வாலிப திருமணம் ஆன புதுசில் இருக்கிற சிஸ்டர்ஸு, திருமணம் ஆகிற போகிற பிள்ளைங்க எல்லாமே ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க. சாகிற வரைக்கும் உங்களுக்கு தேவையான ஒன்று என்னென்னா அமைதி. என்ன பாஷை சொல்கிறீங்க? அமைதியாக இருந்தால் ரொம்ப இந்த உலகம் என்ன தலையில் ஏறிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ அமைதியாக இருந்தால் உன் அம்மா அப்பா உனக்காக வழக்காடலைன்னா கூட பரலோக தகப்பன் உனக்காக கண்டிப்பாக வழக்காடுவார். ஸோ அதனால் நிறைய பிள்ளைங்க இருக்கீங்க, திருமணமாக போகிற பிள்ளைங்க, தயவு செய்து நீங்கள் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகம் வித்தியாசமான உலகம். இதை பிரசங்கம் கூட பண்ண முடியாது. பிரசங்கம் பண்ணுனா நம்மளை கோமாளியாக பார்ப்பாங்க இந்த உலகம். அப்படிப்பட்ட உலகத்துக்கு வந்துட்டோம். என்ன சார், என்ன ஆண்களுக்கு ஒரு உரிமையா பெண்களுக்கு ஒரு உரிமையா? விட்டோன்னா அவெல்லாம் தலைக்கு மேலே ஏறுவான் சார். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது சார். அவன் தப்புன்னா கேட்கணும். அதான் அமைதியாலாம் போகக்கூடாது. எங்கள் அம்மா அமைதியாக போனதுனால தான் இப்படி உட்காந்துருக்காங்க. எங்கள் அப்பா அமைதியாக போனதுனால தான் இப்படி உட்காந்துருக்காரு. நான் சொல்கிறேன், எந்த அம்மா அமைதியாக போனதுனால உன் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு. உங்கள் அம்மா அமைதியாக இருந்ததுனால தான் இன்னைக்கு நீ இவ்வளோ தூரம் படித்து ஒரு ஆளாக மாறி இருக்கிற. உங்கள் அம்மா அமைதியாக இருந்ததுனால தான் உங்கள் குடும்பம் இதுவரைக்கும் காப்பாற்றப்பட்டிருக்குது. உங்கள் அம்மா மட்டும் அன்னைக்கு அமைதியாக இல்லாமல் எதிர்த்து பேசி போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு உங்கள் குடும்பம் சொல்லுங்க நடுத்தருவில் எல்லாம் போயிருக்கோம். நிறைய பிள்ளைங்க இதே வார்த்தையை தான் கேட்குறாங்க. எங்கள் அம்மா அமைதியாக இருந்திருந்து பாருங்க இப்படி ஆயிட்டாங்க. எப்படி ஆயிட்டாங்க? அம்மாவுடைய அமைதி தான் அந்த குடும்பத்தை அவ்வளோ தூரம் காப்பாற்றி கொண்டு வந்துருச்சு. அம்மாவுடைய அமைதி தான் உன்னை படிக்க வச்சிருச்சு. அம்மா மட்டும் எதிர்த்து நின்று அடங்கி போகாம நீ யாரா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு நீ வளர்ந்துருப்பியா? அதனால அமைதிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. அப்படியே கையை மேல உயர்த்து, ஓ நன்றி. காசு பணம் இல்லாம, மூகாவாரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, மூகாவாரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கடந்த, நான் ஒருக்கப்பட்டு கடந்த, என்ன ஒட்டு சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு. கைகள் மேல உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உங்களை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் அழுதத நீ மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் அழுத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கடந்த, நான் ஒருக்கப்பட்டு கடந்த, என்ன ஒட்டு சேர்க்க நீங்க வந்ததனா. அப்பா என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்ட நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பே. நாங்க மறக்கலாண்டவர். எங்களை தூக்கி நிறுத்தினவர் நீராண்டவரே. எங்களுக்குள்ள பொறுமையை கொடுத்தவர் நீராண்டவரே. எங்களுக்குள்ள அமைதியை கொடுத்தவர் நீராண்டவரே.
உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன தூக்கம் மறக்கலையே. மனுஷ மறந்தும் நீங்க என்ன தூக்கம் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகு என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை ஆராதிப்பேன் என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை ஆராதிப்பேன். எங்க இயேசு அழகானவர், எங்க இயேசு முற்றிலும் அழகானவர். எம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லிக்கொண்டே உம்மை ஆராதிப்பேன் அழகு என்னை மன்னிக்கவன். சொல்லுங்க சத்தமா. அவர் என்ன மன்னிச்சதற்காக உம்மை பாட உம்மை புகழ உம்மை ஆராதிப்பேன் என்னை மன்னிக்க வந்தாள். உம்மை பாட ஒரு நாவு பத்தலை. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. இஸ்ரவேல் வம்சத்தாரே, கம்ஃபோர்ட் சர்ச் திருச்சபையாரே, ஆன்லைன் மூலமா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல. இந்த யுத்தத்தை நடத்த போகிறவர் நான், கர்த்தர். இந்த யுத்தத்தை நடத்த போகிறவர் கர்த்தர். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை, இன்று கண்ட எகிப்தியரை நீங்கள் என்றுமே காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். Thank you Jesus. Hallelujah. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை போல பெரியவர் ஒருவருமே இல்லை. ஆமென். ஒரு சில காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம். குழந்தை பாக்கியம் இல்லாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தரும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரத்தை ஜெபம் பண்ணுவோம். அப்பா, குழந்தை பாக்கியம் இல்லாம யாரெல்லாம் தவிக்கிறாங்களோ அவர்களுக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் இயேசுவின் நாம சத்தமா ஜெபம் நடக்கட்டும். ஆண்டவரே, சாமுவேலை கொடுங்கப்பா, எஸ்தர் ராஜாத்திகளை கொடுங்க ராஜா. எங்களுடைய திருச்சபையில அடுத்த வருடம் உமக்கு சித்தமானால் ஆண்டவரே, வாரம் குழந்தை பிரதிஷ்டை நடந்து கொண்டே இருக்கணும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். திருமணத்திற்காக ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த திருமண தடைகளை மாற்றி கர்த்தர் குடும்பங்களை கட்ட போகிறதற்காக கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, திருமணத்திற்காக ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தினால நடப்பதாகப்பா, நடப்பதாகப்பா, நடப்பதாக. ஆண்டவர்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வீராக ராஜா. அவருடைய குடும்பங்கள் கட்டப்படட்டும். ஏற்ற துணையை கர்த்தர் இப்பொழுது அவர்களுக்கு வாய்க்க பண்ணுவீராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியப்பா, நன்றியப்பா. இன்னும் ஆன்லைன் மூலமாய் இந்த செய்திகளை எல்லாம் கேட்கிற, தினம் தினம் கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்ப்பா. நன்றியப்பா, நன்றி. உங்களுடைய தலையின் மேல் கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். இன்றைக்கு ஏதாவது ஒரு ஜெபத்தோடு நீங்கள் வந்திருப்பீர்கள். ஒரு ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்க. ஆண்டவர் அந்த ஜெப விண்ணப்பத்திற்கெல்லாம் பதில் தருவாராக. தகப்பனே, இதோ இந்த சத்தத்தை இந்த உபவாச ஜெபத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் திறப்பில் நிற்கிறேன்ப்பா. அவங்க மனசுல, நிறைய பேருடைய மனசுல நூற்றுக்கணக்கான ஜெப குறிப்புப்பா. எந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கிறதுன்னு கூட தெரியலப்பா. ஆனா இப்பொழுது அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளை இடுகிறதற்காக ஸ்தோத்திரப்பா. நீங்க செய்ய நினைத்தது தடைபடாது, நீங்க செய்ய நினைத்தது தடைபடாது. ஒரு இரக்கம் அவங்களுக்கு வைக்கப்படட்டும் ஆண்டவரே. வெகு சீக்கிரத்தில் இன்றைக்கு ஒரு சாட்சியை நாங்க கேள்விப்பட்டது மாதிரி உங்க பிள்ளைகள் ஒரு சாட்சியை சொல்ல போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. சாட்சி சொல்ல போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா.
உங்க கண்ணீரை உங்களை தவிர வேற யாருப்பா துடைக்க முடியும்? அன்னாள் தேவாலயத்தில் வந்து ஆண்டவரே தன்னுடைய கண்ணீரை சிந்தி ஜெபிக்கும் போது சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டதை அவர் உனக்கு கட்டளை இட்டார் என்கிற அந்த வார்த்தையை இப்பொழுது இந்த ஜெபத்தில் உங்க மனதில் ஊழியக்காரனை குறித்து எந்த ஜெபத்திற்காக ஜெபிக்கிறதுக்கு நினைக்கிறீங்களோ அந்த உங்க மனதில் ஊழியக்காரனை குறித்து எந்த ஜெபத்திற்காக ஜெபிக்கிறதுக்கு நினைக்கிறீங்களோ அந்த ஜெபத்திற்காக அப்பா கர்த்தர் ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். உடன் ஊழியர்களை பலப்படுத்துங்க, இந்த ஊழியத்தை தாங்கிறவர்களை பலப்படுத்துங்க. நன்றி அப்பா, நன்றி. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த உபவாச ஜெபத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்ததற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து உம்முடைய மகிமைகளை முழுவதுமாய் ஆளுகை செய்யட்டும். கர்த்தர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. உங்க பிரசன்னத்தினால மறைத்துக் கொள்ளுங்க. இந்த சத்தத்தை எங்கெல்லாம் இருந்து கேட்கிறார்களோ அங்கெல்லாம் தேவ ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் நடக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஒர்க்கு